சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துக்கு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 1ஆம் அதிகாரம். சங்கீதம் 1ல 6 வசனம் இருக்கிறது. எத்தனை வசனம்? 6 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். சிஸ்டர் அவர்கள் வாசிப்பாங்க, நீங்க கேளுங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். அல்லேலூயா. பாருங்க, அங்கே இந்த 6 வசனம், எத்தனை வசனம் இருக்கு? 6 வசனம் இருக்கிறது. எல்லாம் நீங்க வேத புத்தகத்துகளை திறந்து பார்க்கணும். வேத புத்தகத்தை எல்லாமே திறந்து உங்களுடைய கண்களினாலே பார்க்கணும். ஏன்னா இந்த 6 வசனத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மைய வார்த்தை இருக்கிறது. பாருங்க, ஒரு மைய வார்த்தை. இங்கிலீஷ்ல சொன்னா அது கீவேர்டு. அது என்ன வார்த்தை? அந்த மைய வார்த்தை 3 இடத்துல எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர் அந்த அதிகாரத்துக்குள்ள. பாருங்க, 3 இடத்துல அந்த வார்த்தை இருக்கிறது. என்னென்ன வார்த்தை இருக்கிறது? சங்கீதம் 1:1 பார்த்தீங்கன்னா வழி என்ற வார்த்தை இருக்கிறது. அந்த வழியை நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. வழி. இரண்டாவது 6ஆம் வசனத்துக்கு வாங்க. 6ஆம் வசனத்துல நீங்க பாருங்க, 2 இடத்துல வழியை, வழியோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 இடத்துல என்ன இருக்கு? வழியோ, வழியை, வழியோன்னு எழுதியிருக்கு. 1ஆம் வசனத்துல வழின்னு எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ இந்த சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல 3 இடத்துல என்ன வந்திருக்கு? இந்த மைய வார்த்தை வந்திருக்கிறது. அதுதான் ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 34:16, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். கர்த்தருடைய புஸ்தகத்துல என்ன செய்யணும்? நம்ம எப்பெல்லாம் வேதத்தை நீங்க திறக்கிறீங்களோ அப்பெல்லாம் சும்மா வாசிக்க கூடாது. சும்மா ஏதோ ஒன்று வாசிக்கிறதுக்கு பைபிளை திறக்கக்கூடாது. இன்னைக்கு நமக்கு ஒரு ஹேபிட் இருக்காது. என்னன்னா, வாசிக்கும் போது யாரும் வாக்குத்தத்தம் கிடைக்குமா? வாக்குத்தத்தம் கிடைக்குமா? இருக்கிறது எல்லாமே வாக்குத்தத்தம் தான். அல்லேலூயா. ஆண்டவர் எழுதி வச்ச பைபிள்ல எதுவுமே தள்ளப்படுறதுக்கெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்குமே அர்த்தத்தை வைத்திருக்கிறார் ஆண்டவர். எல்லாமே அவருடைய வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால எதுவுமே எனக்கு புரியலன்னு சொல்லக்கூடாது. அப்போ கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் அப்படின்னு ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல பிதாவாகிய தேவன் தன்னுடைய சபைக்காக எழுதுகிறார். நீங்க கர்த்தருடைய புஸ்தகத்திலே எப்போது என்ன செய்யணும்? தேடி வாசிக்கணும். இரண்டாவது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அங்க ஜோடி இல்லாத இராது. இப்ப நீங்க வழி என்று பார்த்தீங்க, ஒரு வழிக்கு இன்னொன்று ஜோடி வச்சிருக்கிறார், இன்னொரு இடத்துக்கு இன்னொரு ஜோடி வச்சிருக்கிறார் இல்ல. இப்போ அது மாதிரி வெளிப்புறத்திலும் ஜோடி, வழி, வழி என்ற வார்த்தைகள் வருகிறது. அதனால நீங்க கர்த்தருடைய புஸ்தகத்திலே முதலாவது தேடி வாசிக்கணும். அதுல ஜோடி இல்லாத இராது. அதை சேர்க்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? இல்லைன்னா நீங்க ஜெபத்துல கேட்கணும். ஆண்டவரே, ஒரு முழங்கால் படியிட்டு ஒரு விசுவாசி இரவும் பகலமாக தேவ சமூகத்துல சபையில என்ன செய்யணும்? அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். சும்மா வந்தீங்க ஆவிக்குரியன்னு சொல்லிட்டு நீங்க வேதத்தை அறியலைன்னா உனக்கு வருகிற அத்தனை நன்மைகளும் இந்த வேதத்துக்குள் அது மறைஞ்சு கிடக்குது. புரியுங்களா? இந்த மறைவான இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது வேதத்தை அறியாத ஆண்டவர் தரவே மாட்டார். சும்மா நம்ம ஆண்டவரே எனக்கு அதை கூட இது கூட, புறஜாதி மக்கள், ரட்சிக்கப்படாத மக்களுக்கு தான் ஆண்டவர் அற்புத அடையாளம் உடனே செய்வார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம்.
அப்போ அவரை நம்ம அறியணும். ஃபர்ஸ்ட் நமக்கு ஒன்று கன்ஃபார்மாக தெரியணும். என்னன்னா, நம்முடைய தேவன் யாரு? நம்முடைய தேவன் யாருன்னா, அவர் சொல்லியிருக்கிறார், நான் தேவனா இருக்கிறேன், நீங்க பிள்ளைகளா இருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்போ அவர் நமக்கு தகப்பன். நம்முடைய தேவன் யாரு? தகப்பன். அப்படின்னு எங்க எழுதியிருக்குது பைபிள்ல? நீங்க எனக்கு பிள்ளைகள் எங்க எழுதியிருக்கிறாரு? எங்கம்மா எழுதியிருக்கிறாரு? உபாகத்தில் எழுதியிருக்கிறார். வேற எங்க எழுதியிருக்கிறார்? புதிய ஏற்பாடுல எங்கன்னா எழுதியிருக்கிறாரா? யோவான் 1ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிங்க. அங்க யோவான் 1 அங்கே 12ஆம் வசனம் நினைக்கிறேன். பாருங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பாருங்க, பேர்களோ, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். அப்படின்னா அவருடைய நாமன்றது இயேசு. புரியுங்களா? இயேசுவின் நாமத்தில் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க. அல்லேலூயா. அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் பிதாவுக்கு பிள்ளைகளா மாறும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நமக்கு தேவன் அதிகாரம் கொடுக்கிறார். நம்ம கேட்ட கேள்வி என்ன? நாம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு செய்யணும். அப்ப பிள்ளைகள் தன் தகப்பனை என்ன செய்திருக்கணும்? அறிந்து வைச்சிருக்கணும், தெரிந்து வைத்திருக்கணும். அல்லேலூயா. நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, ஆனால் பிதாவை அறிந்து வைக்காதிருக்கிறாங்க, அறியாம இருக்கிறாங்க. புரியுங்களா? அறிவதுக்கும் தெரியவதுக்கு என்ன வித்தியாசம்? அறிவதனை என்ன, தெரிவதனை என்ன? யாருன்னா சொல்ல முடியுமா? நீங்களும் ஆண்டவருக்கு பிள்ளையா இருக்கிறீங்க. அறிவதனை என்ன, தெரிவதனை என்ன? என்ன சொல்ற? உணர்ந்து கொள்வது வேற. வேற. பாருங்க, இந்த டியூப் லைட்டு நான் என்ன வச்சிருக்கிறேன்? டியூப் லைட்ல எத்தனை பேர் தெரியும்? கரங்களை உயர்த்துக்கு பார்க்கலாம். இது டியூப் லைட்டுன்னு யாருக்கு எத்தனை பேருக்கு தெரியுன்ற? எல்லாருக்குமே தெரியும் டியூப் லைட். ஆனால் இது பீஸ் போயிடுச்சுன்னா மறுபடியும் ஒரு புது டியூப் லைட்டை நீங்களே உருவாக்கத்தான் அறிவது. அல்லேலூயா. அதனால்தான் தெரிவது வேற, அறிவது வேற. அதனால்தான் இயேசு என்ன சொன்னாரு? தெரிஞ்சா விடுதல்னு சொல்லல, சத்தியத்தை அறிந்தா விடுதலைனார். அந்த அர்த்தங்களை நம்ம புரியாதனால நம்ம என்ன பண்றோம்? சத்தியத்தை அறிந்தா விடுதலை தான், ஆனால் விடுதலையாவது வாழ்ந்துட்டு இருக்கிறோமே. எத்தனை பேருடைய சரீரத்துல, எத்தனை பேர் ஆவியில, எத்தனை பேர் ஆத்மாவில் இன்னைக்கு பலவீனமா உட்காந்து கிடக்குறீங்க. நீங்க பலவீனமா இருக்கணும்னு தேவ சித்தமா? தேவ சித்தம் என்ன? நீங்க விடுதலையோடு வாழத தேவ சித்தம். ஏன்னா தேவன் தன் பிள்ளையை எப்படி வச்சிருக்கிற ஆசைப்படுறாரு? நொண்டியா வச்சுன்னுக்கிறாரு. நடக்கவே முடியல, சர்ச்சுக்கு வர்றது ரொம்ப கஷ்டமா வந்துன்னுக்கிறேன், சைக்கிள் இல்லை, அப்புறம் 2 வீலர் பெட்ரோல் இல்லை. அதெல்லாம் தேவனுடைய பிள்ளைங்களா? அது பிசாசுக்கு அவங்க என்ன பண்ண, எங்கேயோ அடிமையா இருக்கனால தான் அவனை பிசாசு அடிமைப்படுத்திக்கிறான். தேவனுக்கு ஒருத்தர் பிள்ளையா இருந்தா அவங்களை நிறைவாக ஆண்டு வச்சுக்கிறார். அப்ப நம்ம தேவனுக்கு பிள்ளையா மாறணும்னா யாரை அறியணும்? தேவன் நம்மை அறியணுமா, நம்ம அவரை அறியணுமா? அப்ப அவரை எப்படி அறிவ? இப்ப பிதாவை நீங்க அறியணும். எப்படி அறிவ பிதாவை? பிதாவை நீங்க எப்படி அறிவீங்க? இயேசு கிறிஸ்து மூலமா அறியலாம். வேற பாருங்க, இந்த புத்தகத்துல கிட்டத்தட்ட எத்தனை புத்தகம் இருக்குது பைபிள்ல? 66 புத்தகம் இருக்குது. இந்த 66 புத்தகத்துல மினிமம் எத்தனை புத்தகம்? 39 புத்தகம் பிதாவை குறித்தே எழுதப்பட்டிருக்குது. அது எந்த புத்தகம்? பழைய ஏற்பாடு. அங்க போய் நீங்க பார்த்தீங்கன்னா பிதா எப்படி இருக்கிறான்னு அந்த புத்தகத்துல எல்லாம் தெரிஞ்சிடும். ஆனா நம்ம ஏன் பிதாவை அறிய முடியல அப்படின்னா, நம்ம வாசிக்கிறது ஒண்ணு சங்கீதம், புரியுங்களா, மிஞ்சி மிஞ்சி போனா நீதிமொழிகள். இந்த 2 புத்தகத்தை வாசித்த பிதாவை அறிய முடியுமா? முழு பிதாவை, பிதாவுக்கும் ஆவி இருக்கிறது, பிதாவுக்கும் ஆத்மா இருக்கிறது, பிதாவுக்கு சரீரம் இருக்கு. அந்த அவருடைய ஆவி, அவருடைய ஆத்மா, அவருடைய சரீரம் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னா, பிதாவுடைய ஆவிதான் சர்வ வல்லவரா வேலை செய்யுது.
பிதாவுடைய ஆத்மாவை தான் சர்வ ஞானியா வேலை செய்யும். பிதாவுடைய சரீரம் சர்வ வியாபியா வேலை செய்யுது. ஆனா நம்ம வேதத்துல அங்கங்க பார்க்கிறோம், சர்வ வியாபின்னு எழுதிக்குது, சர்வ வல்லவர்னு எழுதி இருக்குது. அதிகமா பார்த்தீங்கன்னா சர்வ வல்லவர் சர்வ வியாபின்றது புதிய ஏற்பாட்டில் எங்கேயுமே என்ன பண்ண முடியாது, அதிகமா இந்த மாதிரி வார்த்தைகளை பார்க்க முடியாது. ஆனா அங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா அது என்ன செய்யணும், போய் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப சர்வ வல்லவரனா என்ன, சர்வ வியாபினா என்ன, சர்வ ஞானினா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். அல்லேலூயா. அதெல்லாம் நமக்கு தெரியவதுக்கு பழைய ஏற்பாட்டை என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அழைச்சி பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். நமக்கு நேரம் இல்லை, பைபிள் படிக்கிறதுக்குன்னா இல்லை, நேரம் இல்லை, நமக்கு உட்காந்து படிச்சா போர் அடிக்குது. சிலவங்க என்ன சொல்றாங்க, அதுல ஒண்ணுமே புரியலைங்க அப்படின்றாங்க. புரியாத இருக்கிறதுக்காக நமக்கு வேதத்தை எழுதி ஆண்டவர் கையில கொடுத்தாரா? நீங்களாம் புரிஞ்சுக்கவே கூடாது அப்படின்னு எழுதி கொடுத்தாரா? அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்திருக்கணும், அவரை ஆராய்ந்து அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அறிவதுக்கு ஆராயணும், தெரியவதுக்கு பார்த்த போதும், வாஸ்தாவே தெரிஞ்சு வச்சுக்கலாம். அல்லேலூயா. அறியணும்னா ஆராய்ந்தா தான் அறிய முடியும். தெரிந்ததுக்கு என்ன அர்த்தம், கொஞ்ச நேரம் உங்ககிட்ட உட்காந்து பேசினா தெரிஞ்சு வச்சுக்கினீங்க. அறிஞ்சு வச்சேன்னா என்ன அர்த்தம், அவங்களோட போய் அடங்கியமா பழகினீங்கன்னா அப்போ அவங்களுடைய சுபாவங்கள்லாம் வெளியே வரும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்ம வெளியே இருந்து பார்த்தோம், நல்லா தான் இருந்தாங்க, பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறாங்க, நல்லா பேசுனாங்க, நல்லாமே என்ன பண்ணுச்சு, எல்லாத்தையுமே நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சது. நீங்க போய் அவங்களோட பழகி பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும், கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய உள்ளகிற அவங்களுடைய அனுபவங்கள் வெளியே வரும். புரியுதுங்களா? அப்போ ஆண்டவரை அறியணும்னா நீங்கள் பிதாவை நீங்கள் முதலாவது பழைய ஏற்பாட்டை நல்லா வாசிக்கணும், தினந்தோறும் வாசிக்கணும். புரியுதுங்களா? நீ பிதாவை அறியணும். என் தகப்பனை அறிவதற்கு பிதாவை என்ன பண்ணணும், ஆதியாக 1ஆம் அதிகாரத்திலிருந்து மல்லிகை கடைசி அதிகாரம் கடைசி வசனத்து வரைக்கும் என்ன பண்ணணும், இரவு பகலும் கேட்கணும், வாசிக்கணும், தேடணும், அதை ஆராயணும், தியானிக்கணும். அதை குறித்து நல்லா உள்ள போய் என்ன பண்ணணும், பார்க்கணும். என்ன எழுதி வச்சிருக்கிறாரு பிதா, அங்கங்க ஜெபம் பண்ணி வச்சிருக்கிறாரு. புரியுங்களா? ஜெபம் எதுக்கு இங்க இவ்வளோ பெரிய ஜெபம் நடந்தது, சில இடத்துல யுத்தம் இவ்வளோ பெருசையா நடந்தது, சில இடங்களை போய் பார்த்தீங்கன்னா அங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இவ்வளோ அற்புதம் செய்துக்கிறாரு. சிம்சோனுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பெரிய வல்லமை கொடுத்து சிங்கத்தை கிழிக்கிற அளவுக்கு வல்லமை கொடுக்கிறார். அல்லேலூயா. அது ஏன் கொடுத்தாரு சிங்கத்துக்கு, சிம்சோனுக்கு இவ்வளோ பெரிய வல்லமை சொல்லுங்க பார்க்கலாம். சிம்சோனுக்கு ஒரு சிங்கத்தை கீழ்ச்சி போடுற அளவுக்கு 300 நரிகளை கட்டி என்ன பண்றான், தீ வைக்கிறான். வச்சானே இல்லைங்களா? எப்படியாப்பட்ட கயிறுல கட்டினாலும் அவன் என்ன பண்ணிடுறான், அறுத்துக்குன்னு போயிடுறான். பெலிஸ்தர் வந்து கட்டுறாங்க, இன்னொன்னா பண்றாங்க, என்ன பண்ணலாம் அவனால, யாராலும் ஒன்றும் பண்ண முடியும். ஏன் அவருக்கு அவ்வளோ பெரிய வல்லமை கொடுத்தார் ஆண்டவர்? இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க கொள்வதற்கு அதுக்காக கொடுத்தாரு. எது கொடுத்தாருமா? சத்துருகள் அடிக்கிறதுக்கு. வேற எதுக்கு கொடுத்தாருன்னா, தேவன் யாருன்னு சிம்சோனை வச்சு அவங்க பார்த்துப்பாங்க. தேவன் எப்படிப்பட்டவரா இருந்தா சிம்சோன் மேல அந்த வல்லமை இருக்குதுன்னு எப்படி தெரியும், அந்த மக்களுக்கு தெரியுது. ஓ, அந்த கடவுளுடைய வல்லமை இந்த மனுஷன் மேல இருக்குது, அதனால இவனை யாரும் மேற்கொள்ள முடியல, அதனால இந்த கடவுள்கிட்ட நம்ம மோத முடியாதுன்னு ஃபர்ஸ்ட் ஆண்டவர் எல்லா ஜனங்களுக்கும் தன் வல்லமை வெளிப்படுத்துறார். பார்வோனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, பார்வோனுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு, கர்த்தர் யாருன்னு மோசே மூலம் வெளிப்படுத்துறாரு. மோசே கிட்ட ஒரு கொம்பு தான் இருக்குது, அதை வச்சு அவன் என்ன பண்ணணும், அந்த கொம்புல நான் வல்லமையா இருக்குது, சாதாரணமா கொம்பு பிடிச்சிட்டு போறான். ஆனா அது போட்டா சர்பமா மாறுதா இல்லைங்களா? அது தண்ணியில அடிச்சா ரத்தமா மாறுது. ஏன் தண்ணி அடிச்சா ரத்தமா மாறுச்சு சொல்லுங்க? கடவுளுடைய வல்லமை வெளிப்படுது. ஏன் ஃபர்ஸ்ட் தண்ணி அடிக்கிறான்? அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் அங்க அற்புதம் நடந்தது தண்ணியில் தான். ஏன் தண்ணியை அடிச்சானா, இந்த எகிப்தியர் என்ன பண்ணுவாங்க, இந்த தண்ணீரே தெய்வமாக வணங்கினாங்க. யாரு? எகிப்தியர்கள் தண்ணீரை தெய்வமா வணங்கினால்தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த தண்ணீரை ரத்தமா மாத்துறதுக்கு அந்த தெய்வமா அதுக்கு என்ன பண்ண முடியல, அந்த ரத்தம் தண்ணீரா மாறவே விட மாட்டேங்குது. புரியுதுங்களா? அப்போ அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா,
எங்க தெய்வத்துக்கு என்ன இல்லை, வல்லமை இல்லை. அப்ப 10 வாதையும் 10 தெய்வங்களை வணங்குவாங்க. அந்த 10 தெய்வத்து மேல கை வைப்பார் ஆண்டவர் ஃபர்ஸ்ட். அப்ப வைக்க வைக்க அவனுடைய இருதயம் என்ன பண்ணும், கடினமாயினே இருக்கும். அப்ப தேவன் யாருன்னு யாருக்கு தெரிஞ்சிச்சு, பார்வோனுக்கு முடிவில் தான் தெரிஞ்சது. புரியுதுங்களா? அதுக்கு பிறகு அவங்களை கர்த்தர் எங்க அழிக்கிறார்னா, இயற்கையால உண்டுபட்ட சமுத்திரத்துல அழிக்கிறார். புரியுங்களா? அடிக்கிறதுக்கு மாஸ்டர் பிளான் போட்டார் ஆண்டவர். ஆனா அதை அடிக்கிறதுக்கு எப்போ அடிக்கணும்னா முடிவில் தான் அடிப்பாரு. ஃபர்ஸ்ட் தன்னுடைய நான் யாருன்னு காட்டினாரு. புரியுங்களா? அப்போ பாபிலோன் தேசத்துக்கு எடுத்து கொண்டு போய் ஆண்டவர் என்ன பண்றாரு, இஸ்ரவேலர்களை 70 வருஷம் வைக்கிறாரு. அந்த இடத்துல 3 பேரு, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அவங்க 3 பேரும் எழுந்து நிக்கிறாங்க. நாங்க வணங்க மாட்டோம் இந்த தெய்வத்தை, இந்த சிலையை என்ன பண்ண மாட்டோம், வணங்க மாட்டோம். அப்ப அவங்களுக்கு என்ன உண்டாவது, என்ன தவிர யாரும் கடவுள் இல்லை, இந்த மனுஷன் 3 பேர் எப்படி எழுந்து நிக்கலாம், எப்படி உண்மையான கடவுள் எங்க இருக்கிறாங்க, நான் தானே கடவுள். ஏன்னா பிசாசுக்கு என்ன தெரியும்னா, தன்னை மேட்டிமையா ஆக்கி கொள்றது ஒரு, அவனுக்கும் ஆவி இருக்கிறது, அவனுக்கும் ஆத்மா இருக்கிறது, அவனுக்கும் சரீரம் இருக்கிறது இல்லையா? தன்னை மேட்டிமாய் தன்னை உயர்வாய் காட்டிக் கொள்கிற சுபாவம் இருக்குது ஆவியில பிசாசு. அது பேர் என்ன சொல்லுவோம், கண்கள், இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தை. இப்ப ஜீவனத்தின் பெருமை காட்டுவான். நான் யாரு, நான் சொன்னா நடக்கும், அது நடக்கிறதுக்கு. அப்புறம் அவன் சொன்னதாச்சு, 3 பேர் எழுந்து நின்றுட்டாங்க. இப்போ அவனை கொண்டு வந்து எங்க போடுன்றாங்க, அக்னியில 7 மடங்கு அக்னி என்ன பண்ணுங்க உயர்த்தி அந்த அக்னியில போட்டா, 4வது ஆள் ஒருத்தன் வந்து என்ன பண்றாரு, அப்போ உடனே அவன் என்ன பண்றான், உடனே கீழே வந்து அந்த 4 பேரும் வெளியே கொண்டு வந்து வச்சு, 3 பேரையும் வெளியே வர வச்சு, அன்னிலிருந்து உண்மையான தேவன் யெகோவா தேவன் தான்றான். அப்போ ஆண்டவர் யாருன்னு ஜனங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கு மட்டும் இல்லை, உலக மக்களுக்கு காட்டுறாரு. புரியுங்களா? இப்போ பழைய ஏற்பாட்டில் இதான் வந்து என்ன பண்ணாரு, இப்படி பலவிதமான யுத்தங்களை நடத்தினார். புரியுங்களா? அவன் என்ன சொல்றாரு, நீங்க யுத்தம் பண்ணுவீங்க, நீங்க சும்மா இருங்க, நான் யுத்தம் பண்றேன்றாரு. அல்லேலூயா. நீங்க பள்ளத்தை வெட்டுங்க, நான் என்ன பண்ணுவேன், அதுல தண்ணீரை நிரப்ப. இதெல்லாம் ஒரு அற்புதத்தை செய்துனே இருப்பார். அப்ப இந்த உலக மக்களுக்கு ஃபர்ஸ்ட் கர்த்தர் யார் என்று அதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு 4000 வருஷம் எடுத்துக்கினாரு. இதுதான் அல்லேலூயா. இப்போ இயேசு வந்தாரு, கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வருஷம் இருந்தாரு, ஒரு 33 வருஷம் இருந்தாரு பூமியில. அவர் மரிச்சிட்டாரு, உயிர்த்து இருந்தாரு, மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு, ஆவியானவர் அனுப்பிட்டாரு. இப்ப இயேசு எப்படின்னு சொல்லி 2000 வருஷமா என்ன பண்றாரு இயேசு, அவரை பற்றி உலகமெல்லாம் சொல்லணும். அப்போ இயேசுவை வெளிப்படுத்தி காட்டுறதுக்கு தான் தேவன் என்ன பண்ணாரு, ஆவியானவர் அனுப்பினார். இந்த ஆவியானவர் யாருமே என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. புரியுங்களா? பிதா வந்து பார்க்க முடியாது, பிதாவின் வல்லமை வச்சு பிதாவை பார்க்கலாம். இப்போ ஆவியானவர் வச்சு இயேசுவை பார்க்க முடியும். அல்லேலூயா. இப்போ ஆவியானவர் நமக்குள்ள இல்லாதனால தான் நம்ம இந்த இயேசுவை முழுமையாக அறியவே முடியல. புரியுங்களா? 2வது என்ன சொல்றான்னா, பிதா வந்து ஒரு பல்லுக்கு ஒரு பல், ஒரு கணத்துல அடிச்சா மறு கணத்துல. ஆனா இயேசு என்ன பண்ணிட்டாரு, ஒரு கணத்துல யாராவது அடிச்சா மறு கணத்தை என்ன பண்ணிக்கா. இது வித்தியாசமா இருக்குது. இது யாரு நம்பல, பிதாவுடைய பிள்ளைகள் நம்பல. அப்படின்னா யார் பிதாவுடைய பிள்ளைகள், ஆசாரிகள், அப்புறம் லேவியர்கள், பிரதான ஆசாரிகள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், அங்கிருந்த மூப்பர்கள், இவங்களுக்கெல்லாம் என்ன ஆகல, என்னடா இது சத்தியமே வந்து திருப்பி பேசுறாரு அப்படின்னு நினைச்சிட்டாங்க. திருப்பி பேசல. அன்னைக்கு வந்து நியாயப்பிரமாணம் நடந்தது, இன்று கிருபை நாள் நடந்தது. அல்லேலூயா. கிருபை மாறும் போது ஒரு பிரிட்ஜை கட்டினே இருந்தாங்க. அந்த பிரிட்ஜுக்கு ஒரு 4000 வருஷம் டைம் கொடுத்தாங்க. அது மேலே வண்டி ஓடினே இருந்தது. உடனே என்னாச்சு, அந்த 4000 வருஷம் முடிஞ்ச பிறகு அந்த பிரிட்ஜு மேலே என்ன போகக்கூடாது, எந்த வாகனங்களும் போகக்கூடாது. அப்போ ஆண்டவராக இயேசு என்ன பண்ணாரு, ஒரு பெரிய பிரிட்ஜை போடுறாரு. புரியுதுங்களா? அது மாதிரி ஆண்டவராக இயேசு வந்தவர் பெரிய சட்டத்தை கொடுக்குறாரு. என்ன சட்டம், உன் தேவனை கர்த்தரை என்ன பண்ணி நீ முழு இருதயத்தோடும் அன்பு கூறுவாயாக. எப்படி அன்பு கூறணும், முழு ஆத்மாவோடும், முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு வல்லமையோட என்ன பண்ணு, என்னிடத்தில் அன்பு கூறு. இது பிரதான கற்பனை. அல்லேலூயா. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுறது போல அன்பு கூறு அப்படின்னு என்ன பண்றாரு, அன்பை மெதுவாக காட்டுற, பெருசா காட்டுற. புரியுங்களா? அன்பை காட்டி கொண்டு வந்து என்ன பண்ற உலகத்துல. அப்போ தேவனுடைய அன்பு நமக்குள்ள வந்தாதான் மற்றவங்கிட்ட இந்த அன்பு வெளிப்படும். அல்லேலூயா.
அப்போ இந்த அன்பு வெளிப்படுத்துவதற்கு ஆவியானவர் நமக்குள்ள வராரு, வந்து என்ன செய்யறாரு, நம்ம கற்றுக் கொடுக்கிறார். இப்போ உங்களுக்குள்ள ஆவியானவர் முழுமையா இல்லாதபடியினாலே, அதை பெற்றுக்கொள்ளாதனால வசனத்தை வாசித்த புரிய மாட்டேங்குது. சொன்னா அதை ஏற்றுக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறான்னு அர்த்தம். அதை சொல்லும் போது உங்களுக்கு தெரியலன்னா உங்களுக்குள்ள ஆவியானவர் இல்லை. அந்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு நீ என்ன பண்ணணும்? ஜெபத்தினாலே ஆவியானவர் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவர் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா அப்படின்னு நீங்க யாரெல்லாம் கேட்குறீங்களோ அவங்க மேல ஆவி என்ன பண்ணுவாரு? இறங்குவார். அப்போ ஆவியானவர் பெற்றுக்கொண்டாதான் இந்த சத்தியங்களை அறிய முடியும், ஆராய முடியும். அல்லேலூயா. இப்போ இது வரைக்கும் எத்தனை பேர் புரியுது? எல்லாருக்குமே கொஞ்சம் என்ன பண்ணுது, இந்த வேதத்தை எழுது. இப்போ நீங்க வாசித்து பாருங்க, 17ஆம் அதிகாரம் யோவான் 17ல 3ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 17:3. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு நீர் கிறிஸ்துவையும் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அறிவதே நித்திய ஜீவன். அங்க என்ன படுகிறது? ஒன்றான மெய்தேவன் ஆகிய உம்மையும். அப்படின்னா யார் அது? ஒன்றான மெய்தேவன் ஆகிய உம்மையும். அது யாரு? ஆ? பிதா. நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும். இது யாரு? இயேசு கிறிஸ்து. அறிவதே நித்திய ஜீவன். அப்போ ஒன்றான மெய்தேவனையும் குமாரனையும் நாம் அறியணும். எப்படி அறிய முடியும் குமாரனை? குமாரனை எப்படி அறிய முடியும்? பரிசுத்தாவி உங்களோட வராரு. ஆனா பரிசுத்தாவி என்ன செய்வார்னா, நீ என்ன பண்ணு, இந்த மத்தேயு மார்க்கு லூக்கா யோவானை என்ன பண்ணிக்கோ, இதை நல்லா படி ஃபர்ஸ்ட். இதை நீ என்ன பண்ணு, இரவும் பகலும் இதுக்கு என்ன பண்ணு, நேரத்து கொடு. அப்ப இந்த வேதத்துக்கு நீங்க எப்ப நேரம் கொடுக்குறீங்களோ அப்பதான் இயேசு அறிய முடியும். சும்மா இயேசு ரட்சகர், இயேசு எனக்கு என்ன பண்ணிட்டாரு, ஞானஸ்தானம் கொடுத்துட்டாரு, இயேசு அப்ப எல்லாத்தையும் கொடுத்துருவாரு, அப்படிலாம் கிடையாது. மத்தேயு மார்க்கு லூக்கால 89 அதிகாரம் இருக்குது. எத்தனை அதிகாரம்? மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான்ல 89 அதிகாரம். இந்த 4 புத்தகம் எவ்வளவு இருக்கு? 89 சாப்டர் இருக்கு. அல்லேலூயா. இந்த 89 அந்த 89 அதிகாரங்களையும் நீ என்ன செய்திருக்கணும்? தினந்தோறும் 2 அதிகாரம் 3 அதிகாரம் நீ என்ன பண்ணணும்? வாசிக்கணும். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கணும். புரியுங்களா? தெரியுதோ இல்லையோ ஃபர்ஸ்ட் அதை வாசிக்க ஆரம்பிக்கணும். 2 அதை தேடி வாசிக்கணும். 3 தேடி வாசித்ததை ஆராய்ந்து பார்க்கணும். தேடி ஆராய்ந்து பார்த்ததை நீங்கள் தியானிக்கணும். 4ஆவது தான் தியானம் வரும். அது வரைக்கும் என்ன பண்ணாது, ஃபர்ஸ்ட் இடத்துக்கு நம்ம தியானம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நமக்கு யார் எப்படி தியானம் பண்ண, எதை தியானம் பண்ண ஃபர்ஸ்ட் அது தெரியணும்ல. எல்லா வார்த்தையும் சிந்திக்க முடியாது. எந்த வார்த்தையும் சிந்திக்கணும் ஆவியானவரே காட்டுவார். அப்போ ஆவியானவர் சொல்றாரு, ஒன்றான மெய் தேவன் ஆகிய உண்மையனா பழைய ஏற்பாட்டை முழுமையாக அழைச்சி பார்க்கணும். அதனால தான் நம்மளை சபையில கொண்டு வந்த ஆண்டவர் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஜீவனை கொடுத்து நமக்கு ஆலயத்தை கொடுத்துருக்கிறார். புரியுதுங்களா? ஏதோ வந்து உக்காந்துட்டு பார்த்துட்டு போறதுக்காக இல்லை. அல்லேலூயா. பிதாவை நல்ல அறியத்துக்கு சபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குமாரனாக இயேசுவை அறிவதற்கு மத்தேயு மார்க்கு லூக்கான கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல ஆவியானவர் அறிவதற்கு அப்போஸ்தலர் இருந்து வெளிப்படுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்? அப்போஸ்தலர் இருந்து வெளிப்படுத்த எத்தனை புத்தகம்? 23 புத்தகம். அல்லேலூயா. மொத்தம் எத்தனை புத்தகம் வேதத்துல? புதிய ஏற்பாடு 29 புத்தகம். புதிய ஏற்பாடு எத்தனை புத்தகம்? 27. 27 4 புத்தகம் சுவிசேஷ புத்தகம். மீதி எல்லாம் என்ன புத்தகம்? நிருபங்கள். அல்லேலூயா. அந்த 4 மைனஸ் பண்ண எவ்வளவு இருக்குது? 23 புத்தகம் வந்து ஆவியானவர் அறிஞ்சு கொள்ளலாம். ஏன்னா ஆவியானவர் எங்க இறங்குறாரு? ஆவியானவர் எந்த புத்தகத்தில் இறங்கினாரு? அப்போஸ்தலர் இறங்கினாரு. அப்போ அந்த ஆவியானவர் அப்போஸ்தலர் புத்தகம் இறங்கிறதுக்கு முன்னாடி அவர் எங்க இருந்தாரு? ஆவியானவர் அப்போஸ்தலர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் இறங்கிறதுக்கு முன்னாடி அவர் எங்க இருந்தார்? இயேசுக்குள்ள இருந்தார். அல்லேலூயா. ஏன்னா இயேசுக்குள்ள இருந்தவர் வேற யாருக்கு என்ன பண்ணல, டிரான்ஸ்ஃபர் ஆகல. அல்லேலூயா. இயேசுக்குள்ளவே இருந்துட்டார் ஆவியானவர். அதனால தான் இயேசு நான் சொல்றேன், நான் போய் தேற்றவல்ல நான் அனுப்புற வரைக்கும் என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல காத்துருங்கன்றார். அப்போ ஆவியானவர் மேல போனவர்
மேலே யார் பண்ணது? இயேசு என்ன பண்றாரு? ஆவியானதை இயேசு கொண்டு போறாரு. அங்க போய் என்ன பண்றாரு? பிதாவின் வலது பக்கத்தில் அவர் உட்கார்ந்துட்டு பிறகு அங்கிருந்து ஆவியானவர் என்ன பண்றாரு? 50வது நாள் பெந்தேகோஸ்து நாளில என்ன பண்ணுது ஆவியானவர்? அந்த அன்னைக்கு அன்னைக்கு வந்து 120 பேர் என்ன பண்ணாங்க? ஒரு இடத்துல வந்து காத்திருந்த போது அந்த 120 பேர் மேல இறங்குறார். அந்த 120 பேர் மேல இறங்கின பிறகு சபை அந்த நாள்ல இருந்து என்ன பண்ணுச்சு? ஊற்று அன்னைக்கு சபைக்கு அங்க ஒரு ஆலயம் கிடையாது. ஆலயத்துக்கு வெளியே தான் ஊற்றுகிறார். ஆனால் இனி ஆவியானவர் வந்து ஊற்றும் போது எடுப்புதல் ஆவி சபைக்குள்ள ஊற்றுவார். எந்த சபை ஜெபிக்குதோ அந்த சபை மேல தான் ஊற்றுவார். எல்லா சபையும் என்ன பண்ண மாட்டாரு? நீங்க ஜெபிக்காத வாரத்துக்கு ஒரு நாள் வந்து சண்டே மட்டும் பார்த்துட்டு போனா ஊற்றுவாரா? அந்த வேலை எல்லா சபைகளும் செய்யறாங்க. அப்ப எழுப்புதல் ஆவியான மேல ஊற்றுங்க ஊற்றுங்கன்னா எப்படி ஊற்றுவாரு? எங்க ஜெபத்தினுடைய வல்லமை ஆதிக்கம் அதிகமாகுதோ அங்கதான் அந்த பிரஷர் இறங்கும். அல்லேலூயா. அந்த இடத்துல தான் ஊற்றி அந்த சபை என்ன பண்ணுவார்? ஃபர்ஸ்ட் நிரப்புவார். புரியுங்களா? நிரப்பி நம்ம எடுத்து பயன்படுத்துவார். இப்போ வந்து ஆவியான எங்க மேல பலமா இறங்குறத நாங்க பார்த்தோம். இப்போ என் மேல இறங்குனது எப்போ இறங்குச்சு? 2000 இறங்கிட்டார். அல்லேலூயா. அப்போ இறங்கின ஆவியானவர் இந்நாள் வரைக்கும் என்ன பண்ணுகிறான்? அந்த ஆவியானுடைய வல்லமையிலே நாங்க என்ன பண்றோம்? ஊழியம் செய்துக்கிட்டோம். அல்லேலூயா. நிறைய ஜபங்களை போடுறதுக்கெல்லாம் எது காரணம்னா இந்த ஆவியானவர் தான். ஏன்னா ஆவியானவருடைய பலன் இல்லாத நம்ம என்ன பண்ண முடியாது? உட்கார முடியாது, பேச முடியாது, சிந்திக்க முடியாது, என்ன சொல்லணும்னு தெரியாது. அந்த ஆவியானவர் என்ன பண்றாரு? பைபிளை நாங்க ஒரு முறை படிச்சுட்டோம்னா அதுல அவ்வளோ வெளிப்பாடு அப்படியே பொங்கி வெளியே வர்றது தெரியுது எங்களுக்கு. அந்த அதிகாரத்தோடு வெளியே போகாதபடிக்கே என்ன பண்றாரு? ஆவியான அங்கே நிறுத்துறார். காரணம் என்னன்னா ஆவியானவருடைய ஆவியானவர் தான் அந்த பேதத்தை எழுதினார். அதே ஆவியானவர் நமக்குள்ள வந்துடுறாரு. அப்ப நம்ம படிக்கும் போது அது புரியுது. ஏன் புரியல அப்படின்னா நமக்குள்ள ஆவி என்ன பண்ண மாட்டேன்றாரு? வந்தாலும் நமக்கு வந்தாருன்னு நமக்கு தெரியல. சிலவங்களுக்கு வந்திருக்கிறாரா வரலையான்னு அவங்களுக்கு என்ன பண்ணல தெரியல. ஏன் தெரியலன்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டி என்ன பண்ணல. ஒருத்தருக்குள்ள ஆவியானவர் வந்துட்டாருன்னா அவங்களுக்கு வேத வாசிப்பால் எப்படி இருக்கும்? ரொம்ப வாஞ்சியா இருக்கும். ஒரு நாள் வேத வாசிப்பலன்னா அவங்க ரொம்ப அப்படியே ஒரு 10 நாள் சாப்பிடாத மாதிரி ஆயிடுவாங்க. புரியுங்களா? அப்படி அண்ணா இருந்திருக்கிறீங்களா? வேத வாசிக்கிறோமா இல்லையோ, ஆனா 10 நாள் சாப்பிட்டு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அந்த மாதிரி ஒரு வாஞ்சை, ஜெபிக்கலன்னா ஒரு வாஞ்சை. ஐயோ இன்னைக்கு பாருங்க காலையில அதிகாலை ஜெபம் பண்ணல, டைமோடு வெளியே வந்துட்டேன், மறுபடியும் எப்படியாவது முழங்கால் படிட்டு 1 மணி நேரம் என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணணும். அந்த பாரம் வந்துடும். இந்த அழுத்தம் பாரம்லாம் ஆவியானவர் தான் கற்றுக் கொடுப்பார். அதனால தான் அந்த ஆவியானவர் நமக்குள்ள இல்லாதபடினால நம்ம கேட்குறோம், ஜெபத்துக்கு வரோம், அப்படியே என்ன பண்ணுறோம்? கேட்குறோம், மறுபடியும் போயிடுறோம். ஆனால் நம்ம எதுக்கு வரோம் எதுக்கு போகிறோம் நமக்கு தெரியாதே வந்து போயின்னு இருப்போம். நம்ம நேரம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நீங்கள் தேவனுடைய கேட்கணும், ஆண்டவரே எனக்கும் அவருக்கு கொடுத்த ஆவியானவர் எனக்கும் கொடுங்க ஆண்டவர்னு கேட்கும்போது ஆவியானவர் எல்லாருக்குமே கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் பெற்றுக்கொண்டாதான் சத்தியத்தை என்ன பண்ண முடியும்? அறிய முடியும். இப்போ சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வாங்க. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல அங்க எழுதப்பட்டிருக்கிறது என்னன்னு? வழி எண்ணி எழுதப்பட்டிருக்கிறது. புரியுங்களா? இப்போ வழினா என்ன? யாராவது நீங்க சொல்லுங்க. 3 இடத்துல வழின்னு எழுதியிருக்கு. புரியுங்களா? இந்த 3 வழியும் அங்க ஏன் ஆண்டவர் அந்த 3 இடத்துல கரெக்டா எழுதி வச்சாரு? ஏன் எழுதி வச்சாரு? வழி என்ற வார்த்தை அது ஒரு இயேசுவை வழியாக வெளிப்படுத்தி காட்டுகிறது. அல்லேலூயா. 3 பேருக்கு இந்த வழி பொருந்தும். 3 பேர்னா யாரு? பிதாவுக்கும் பொருந்தும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கும் பொருந்தும், பரிசுத்தாவிக்கும் பொருந்தும். அவரும் வழி நடத்துகிறார்கள். பிசாசுக்கும் இந்த வழி பொருந்தும். யாருக்கு? பிசாசுக்கும் வழிகள் இருக்கிறது. அப்படி நம்ம வரணும் அந்த மெத்தட்ல. 3வது மனுஷனுக்கு அந்த வழி பொருந்தும். அல்லேலூயா. அப்போ மனுஷனுக்கு வழி எப்படி பொருந்தும்? மனுஷனுக்கு வழி எப்படி பொருந்தும்? இந்த வழியை வந்து மனுஷனுக்கு எப்படி வச்சு ஒப்பிட்டு பேசலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். யார் சொல்றது? நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 14. இல்லைன்னா நீதிமொழிகள் 20 கூட வாங்க. அங்க வழியை குறித்து சொல்றா பாருங்க. மனுஷனுக்கு செம்மையான வழி அது குறித்து. எந்த வசனம் அது இருக்கா? எதுமா? மனுஷனுக்கு ஒரு வழி உண்டு, அது செம்மையான வழி, அதன் முடிவா மரண வழி.
அப்படி எழுதியிருக்குதா? நீதிமொழிகள் 14 வாசிங்க. என்ன போட்டுக்குது? நீங்க வாசிங்க, மைக்கில் எல்லாரும் கேட்கிற மாதிரி. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். 14:12 பாருங்க. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். என்ன வழிகள்? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழின்னு சொல்லிடுறார். ஃபர்ஸ்ட் வழின்றது எத்தனை எழுத்து? 2 எழுத்து தான். அந்த 2 எழுத்துக்கு வார்த்தைன்னு சொல்லலாமா, வசனத்தின்னு சொல்லலாமா, அதிகாரம் சொல்லலாமா? இந்த 2 வார்த்தையை, இந்த 2 எழுத்தை வார்த்தைன்னு சொல்லலாமா, வசனம்னு சொல்லலாமா, இல்ல அதிகாரம் சொல்லலாமா? ஏன் வார்த்தைன்னு சொல்றோம்? ஏன் வார்த்தைன்னு சொல்றோம்? இப்போ இந்த இந்த நீதிமொழிகள் 14 எத்தனை வார்த்தை இருக்கிறது? யாராவது சொல்ல முடியுமா? எத்தனை வார்த்தை இருக்கு? ஒரு வசனத்துல எத்தனை வார்த்தை இருக்குதுன்னு கேட்கிறேன். பாருங்க, மனுஷனுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை, 2 செம்மையாய்த்துக்குது ஒரு இரண்டாவது வார்த்தை, தோன்றுகிறது மூன்றாவது வார்த்தை, அப்புறம் வழி என்பது 4, உண்டு என்பது 5, அதின் என்பது 6, முடிவோ என்பது 7, மரணன்றது 8. ஒரு வசனத்துல 8 வார்த்தை வந்திருக்குது. புரியுங்களா? இந்த 8 வார்த்தையில, இந்த 8 வார்த்தை நீங்க பார்க்கும்போது இதுல எது கேரக்டரா இருக்குது, எது வார்த்தையா இருக்குது? எது கேரக்டர், எது வார்த்தை? எது ஆள் தத்துவம், எது வார்த்தையா இருக்குதுன்னு கேட்கிறேன். மனுஷன் ஆள் தத்துவம், அவன் கேரக்டர். புரியுங்களா? மீதெல்லாம் என்ன இருக்கு? செம்மையான்றது ஒரு அது சப்ஜெக்ட், வார்த்தை. தோன்றுகிறதோ வார்த்தை, வழி என்றதோ வார்த்தை. புரியுதுங்களா? இப்போ இதெல்லாம் முதல் மனுஷனுக்குன்னு சொல்லிட்டாரு. அப்போ அதில் எழுதப்பட்டது எல்லாம் யாருக்காக எழுதப்பட்டது? மனுஷனுக்காக எழுதப்பட்டது. இப்போ இதை எடுத்து நீங்க இரவும் பகலும் தியானம் பண்ணா என்ன நடக்கும்? இந்த 12ஆம் வசனத்தை இன்னைக்கு நைட்டு நீங்க ஃபுல்லா உட்காந்து தியானம் பண்றீங்க, என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் மரணம் சீக்கிரமா வரும். ஏன் வரனா? அந்த வார்த்தை என்ன பண்ணிட்டோம்? யோசித்தோம், சிந்தித்தோம், நினைத்தோம், சிந்தித்தோம், அப்புறம் உணர்வடைந்தோம். நீ ஒரு வார்த்தையை, இந்த வசனத்தை இருதயத்தில் வச்சு கொஞ்ச நேரம் சிந்தித்தாவே அது உணர்வடையும். உணர்வடைந்த பிறகு ரத்தத்தை கலந்து எப்போ பார்த்தாலும் உனக்கு அதே எண்ணம் வரும். அப்போ அதே எண்ணம் ஒருத்தருக்கு வருதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ இந்த வார்த்தையை நம்ம வெளியே வைக்கணுமா, உள்ள வைக்கணுமா? இந்த வார்த்தை இருதயத்துக்குள்ள வைக்கணுமா, இருதயத்துக்கு வெளியே வைக்கணுமான்னு கேட்கிறேன். அப்படி ஒரு அறிவு வந்தா தான் நம்ம அதை வெளியே வைப்போம். அறிவு இல்லாதவங்க உள்ள வச்சு தானே அறிவு என்ன பண்ணிப்பாங்க? எடுத்துப்பாங்க. புரியுங்களா? அப்போ வழி என்ற வார்த்தை இது மாதிரி நிறைய வரும். புரியுங்களா? துன்மார்க்கின் வழியை பற்றி வரும். அப்போ மனுஷனுடைய வழியை பார்க்கணும். பிசாசின் வழியும் இருக்கிறது. பார்த்தீங்களா அந்த வசனத்தை? பிசாசின் வழி எங்காவது பிசாசின் வழியை வசனம் பார்த்து நீ சொல்லுங்க பார்க்கலாம் பைபிள்ல. இதே மாதிரி பிசாசுக்கு ஃபுல்லா அந்த வசனம் பிசாசுக்கே எழுதப்பட்டிருக்கு. இருக்கா? பாருங்க, எங்கன்னா இருக்கா? மத்திய 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 7 இருக்கா? 7:14 13 வாசிங்க. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அப்ப கேட்டுக்கு போகிற வாசல் விரியும், வழி விசாலமாய் இருக்கும், அதன் வழியாக பிரவேசிக்கிற அநேகர். புரியுங்களா?
அப்போ கேட்டுக்கு போகிற வாசல் விரினா அந்த வழி விசாலமா இருக்குன்னா அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அப்படின்னு என்ன அர்த்தம்? கேட்டுக்கு போகிறனா என்ன? நரகத்துக்கு போறோம். அதாவது கேட்டுக்கு போகிற அப்படின்றார். மேலே என்ன சொல்றாரு? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கின்றார். புரியுங்களா? இடுக்கமான வாசல் வழின்றது உன்னதத்தின் வழி, கேட்டுக்கு போற வழி பாதாளத்தின் வழி. இந்த வாசல்ல போகிறவங்க தான் சபையில நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சபைக்காக எழுதுறாரு ஆண்டவர். இது சொன்னவர் இயேசு. புரியுங்களா? அவர் என்ன சொல்றாரு? இந்த உட்கார்ந்து இருக்கிறீங்க நிறைய பேர் எதுக்காக பிரயாசப்படுறாங்க? விசாலமா போறதுக்காக தான் என்ன பண்றாங்க? விசாலமான வழியில போறதுக்கு பிரவேசிக்கிறாங்க. விசாலனா என்ன? நல்லா சாப்பிடணும், தூங்கணும், வீடை கட்டணும், அதே நினைச்சு நிற்கணும், நல்லா படிக்கணும். இந்த உலக காரியங்களே நினைச்சா லாஸ்ட் எந்த வழியில் போயிடுவாங்க. நீ உன்னை ரட்சித்த தேவன் நீ உன்னதத்துக்கு போற வழியே நோக்கி இருக்க சொல்றாரு. உன்னதத்தின் வழியே தேடுன்றார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? இந்த பூமிக்குரிய வழியே பார்த்துட்டு இருக்கோம். புரியுங்களா? அப்போ அந்த வழியில போறவங்க யாருன்னு கேட்டா அது விசாலமா இருக்குமா? எப்படி இருக்குமா? விசாலமா இருக்கணும். என்ன அர்த்தம்? இடுக்கமான போறதுக்கு இடுக்கத்துக்கும் விசாலத்துக்கு என்ன வித்தியாசம்? இடுக்கணும் என்றால் இயேசுவை ஒருத்தர் பின்பற்றாங்கன்னா அவங்களுக்கு அடிக்கடி உபத்திரம் வரும், பாடுகள் வரும், துன்பங்கள் வரும், சோதனைகள் வரும். நம்ம போய் நான் ரோட்ல எவனோ ஒருத்தர் அடிப்பான். திடீர்னு இயேசு பற்றி சொன்னா பலால் அடிச்சிடுவான். அது என்ன வழி? அது இடுக்கம். புரியுங்களா? ஏன்னா என்னைக்கு இயேசுவை நீ ஏற்றுக்கினியோ அன்னிலிருந்து உன்னுடைய ஆவியில உபத்திரம் பாடுகள் வரும். புரியுங்களா? பவுல் சொல்றாரு, இந்த முள்ளானது என்ன பண்ணுது? அதிகமா என்னை வேதனைப்படுத்தது. நீ என்ன பண்ணுங்க? இந்த முள்ளை எடுத்துக்கான்னு 3 முறை ஜெபம் பண்றாரு. ஏசு என்ன சொன்னார் அதுக்கு? நான் முள்ளை எடுத்துறேன்பா அப்படின்னு நான் சொன்னாரு. என் கிருபை உனக்கு போதும்பா அப்படின்றாரு. அப்போ முல்லை காட்டிலும் கிருபையில வல்லம் அதிகமா இருக்குது. அந்த முள்ளைய மறைத்து வைக்கிறதுக்கு கிருபை போதும் அப்படின்றாரு. அப்ப கிருபை என்ன செய்யுது? முள்ளில வர வலிய டக்குன்னு தாங்கிக்குது. கிருபை வந்து அது பிடிச்சிருச்சுன்னா என்ன ஆகுது? அந்த முள் என்ன பண்ணாது? இருக்குது அங்கே தான், ஆனா குத்தாது. அந்த வியாதி அங்கதான் இருக்கும், ஆனா சுற்றி வேலை வச்சு நிற்பாரு. அது ஒண்ணுமே பண்ணாது. அப்ப அது வந்து இடுக்கமான வாசல். புரியுங்களா? அந்த இடுக்கமான வாசல்ல யார் போவாங்களா? சிலர் போவாங்களாம். புரியுங்களா? இது ஆண்டோடைய வழி. பிசாசுடைய வழியில் எத்தனை பேர் போவாங்களா? அது விசாலமா இருக்கிறது. பாருங்க, 14 எழுதுறாரு, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். யார் கண்டுபிடிப்பாங்க? அதை அங்க சொல்றாரு பாருங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னு ரோமர் 12:2 வந்தீங்கன்னா, ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்ப நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்? சபையில உட்காந்துங்கன்னு நானும் கடவுளை பிள்ளை கடவுள் பிள்ளை சொல்லிங்கன்னு கடவுள் உலகத்தாரே காணப்படுவோம். புரியுங்களா? உலகத்தினுடைய காரியங்களுக்கே ஓடிக்கொண்டிருப்போம். ஆண்டவர் யாருன்னே அறிஞ்சிட்டா கூட அந்த ஆண்டவருக்குள்ளேயே வாழ மாட்டாங்க. அங்க ஒரு வேஷத்தை தரித்துக் கொள்ளுவாங்க. பிசாசு என்ன பண்ணுவான்? ஒரு வேஷத்தை தரித்து விட்டுருவான் நமக்கு. நீங்க ஆலயத்துக்கு வரும்போது பரிசுத்தமா இருப்பீங்க, வீட்டுக்கு போன பிறகு அவ்வளவு சண்டை நடக்கும் வீட்டில். புரியுங்களா? ஏன் நடக்குது? மனைவி பேசுறாங்க, கணவன் அமைதியா இருக்கணும். கணவன் பேசும்போது மனைவி அமைதியா இருக்கணும். பிள்ளைகள் பேசும்போது அமைதியா இருக்கணும். அதுக்கு பேர் என்னது? அமைதியா இருக்கிறதுக்கு அது ஆவியானவர் இருக்கிறார். இடுக்கமான வாசல் வழியா நீங்க போறீங்க, மனைவி பேச என்ன பண்ணிடணும்? அவங்க ஏன் பேசுறாங்கன்னு கொஞ்சம் பேசுறதுக்கு அது நன்மை தான். இப்ப என் மனைவி வந்து என்ன அதிகமா திட்டுறான்னு வச்சுக்கோ. ஏன் திட்டுறாங்க? என்ன நான் அதிகமா ஆவியில வளர்றதுக்கு தான் திட்டுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியணும். அந்த ஆவி எனக்குள்ள இருந்தா அவங்க திட்டத்தை நான் ஏற்றுக்கிறேன். புரியுங்களா? நான் அதை வந்து திருப்பி நீனா பேசுறது அப்படின்னா அது பிசாசு. புரியுங்களா? அவங்க எதுக்கு பேசுறாங்க, எதுக்கு திட்டுறாங்க? நன்மைக்கு தான் பேசுவாங்க. அது நமக்கு அவங்கள வச்சுதான் நம்மள ஆவியில வளர்ப்பாங்க ஆண்டவர். வேற யாரை வச்சு என்ன பண்ண முடியாது. ஒரு புருஷனை யாரை வச்சு வளர்க்க முடியும்? வேற யார் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார்.
புரியுதுங்களா? ஆனா மனைவி ஒரு வார்த்தை சொல்லும் போது என்ன ஆகுது? என்னை உருவாக்குறதுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு விலா எலும்பு கொடுத்திருக்கிறாரு. அந்த விலா எலும்பை வச்சு என்னை பரிசுத்தமாக்கிடுவார். அல்லேலூயா. அதே ஒரு கணவனை வச்சு மனைவியை உருவாக்குறாரு. அது அவங்களுக்கு தெரியணும். அதே பெற்றோர் பிள்ளைகளை உருவாக்கி அப்புறம் சபைக்கு வரும்போது 3 பேரும் ஒண்ணா சேரும்போது ஒரு மனம் வந்துருது. அந்த அறிவு நமக்குள்ள வர்றதுக்கு தான் ஆண்டவர் வேதத்தை கற்றுத்தராரு. நமக்கு யார் எது பேசினாலும் அது வந்து நமக்கு முள்ளு மாதிரி குத்துதுன்னா என்ன அர்த்தம்? அதை தாங்கக்கூடிய பலன் ஆவியானவர். கிருபை வேணும் உனக்கு. என் மனைவி எவ்வளவு பேசினாலும் அதை தாங்கணும் ஆண்டவரே. என் கணவன் எவ்வளவு பேசினாலும் நான் தாங்கணும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் அறியாம என்ன பேசினாலும் நாங்க அதை தாங்கி பிள்ளைகளை வழி நடத்துன்னு சொன்னீங்கன்னா ஆவியான நடத்துறாரு. புரியுங்களா? நம்ம திருப்பி திருப்பி பேசி பேசி சண்டையாகி குடும்பமே பிரியுது. 10 நாள் நீ பேசல உன் கணவர்கிட்ட, மனைவி கிட்ட 10 நாள் பேசல, பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட பேசலன்னா அந்த வீடு எப்படி மாறிடுது? இருட்டு வீடா மாறிடும். அந்த வீட்டுக்குள்ள சாத்தான் குடியிருக்க ஆரம்பிச்சிடும். அது பிறகு உனக்கு வர நன்மையெல்லாம் கெடுத்து விட்டுருவான். அப்போ ஆவியானவர் எதுக்கு நமக்குள்ள வராரு? நம்மை பலப்படுத்துவதற்காக. அதனால இங்க சொல்றாரு ஆண்டவர், அது பாருங்க, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தை தெரியாமல் தேவனுடைய நன்மை பரிபூரணமான பிரியமான பரிபூரணமான சித்தம் இன்னது என்று ஒரு பகுத்தறிவு வேணும். நமக்கு என்ன அறிவு வேணும்? பகுத்தறிவு. நீங்க கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட, பகுத்தறிவு எப்படி வரும்? சும்மா வந்துருமா? அதுவும் ஒரு அறிவு தான். அதை பகுத்து பிரிப்பதுக்கு நம்ம ஒருத்தர் சொல்றாங்கன்னா அது புரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த பகுத்தறிவு தான் டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. அது உங்களுக்குள்ள ஆவியானவர் அது கொடுப்பார். வேதத்தை அறிகிற அறிவில் வளரும் போது உனக்கு ஒவ்வொன்றையும் எப்படி மேற்கொள்ளணும், நன்மை என்னதுன்னு நமக்கு கரெக்டாக தெரியும், தீமை என்னதுன்னு தெரியும். பாருங்க பேசுறாரு பாருங்க. 2:10 வாசிக்கலாம். யோபு 2:10. யோபு 2:10. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அப்ப என்ன சொல்றாரு யோபு? யோபு என்ன சொல்றாரு? யோபு வந்து தேவனை நல்லா ஆராய்ந்து என்ன பண்ணினாரு? அறிஞ்சு வச்சிருந்தாரு. அவர் ஒரு நல்ல ஒரு உத்தமன். புரியுங்களா? ஒரு நீதிமான், தேவனுக்கு பயந்தவர். புரியுங்களா? பொல்லாப்புக்கு விலகுவர். அவர் சன்மார்க்கன். அல்லேலூயா. அவரு நல்ல தேர்ச்சி பெற்று கர்த்தரை முகமுகமாய் அறிந்து வச்சிருந்தார். புரியுங்களா? 2வது யோபு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு எவ்வளவோ துன்பங்கள் வந்தாலும் அது எப்படி வந்ததுன்னு அது தெரியும். புரியுங்களா? ஆனால் சேலஞ்ச் என்ன உண்டாகுது? ஆண்டவர் நிற்கிறாரு, யோபு நிற்கிறாரு, பிசாசு நடுவில் வந்து நின்றுக்கிறான் அப்படின்னு வசனம் இருக்குது. புரியுங்களா? ஆண்டவர் நிற்கிறாரு, யோபு நிற்கிறார், நடுவில் யார் நிற்கிறது? பிசாசு நிற்கிறார். இப்போ சேலஞ்சு உண்டாகுது. புரியுங்களா? நீ வந்து யோபு வேலை எடுத்து வைத்திருக்கிறதுனால அவன் சுகபோகமாக இருக்கிறான். அவன் அவனுடைய ஐஸ்வர்யம் வளருது, அவன் பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க, அவன் எதை செய்தாலும் ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னு பிசாசு வந்து யாருக்கிட்ட சொல்கிறான்? ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் சொல்கிறார், நீ அந்த வேலையை நீ எடுத்து பாருங்க. பிசாசு சொல்கிறான், அந்த வேலையை நீ எடுத்து பாரு, உன்னை அவன் மறுதளிப்பான். அவ்வளோதான். இந்த ஒரு வார்த்தைக்கு தான் யோபுக்கு அந்த 9 மாதம் சொல்லப்படுது ஆராய்ச்சி மையம். யோபுக்கு 9 மாதம் தான் அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தார், இந்த வியாதியிலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன வியாதின்னு அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஆராய்ச்சி பண்ணவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த 9 மாதத்துல இப்போ பிசாசு யாருக்கிட்ட வரா? யோபுகிட்ட வந்து என்ன சொல்றாங்க? மனைவி மூலமா வராங்க. வந்து என்ன சொல்றான் பாருங்க. அதற்கு அவன் 9ஆம் வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரே, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். பாருங்க இங்க என்ன சொல்றாரு? அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ. உத்தமனா என்ன? உத்தமனா என்னமா? 100% இருதயத்தில் அவன் உத்தமனா இருக்கிறான். எத்தனை பர்சன்ட்? 100% உத்தமனா இருக்கிறான். இந்த உத்தமனா இருக்கிற இந்த யோபுக்குள் அந்த உத்தமத்தில் எப்படி இருக்கிறானா? ஸ்ட்ராங்கா இருக்கிறார், உறுதியா இருக்கிறார். புரியுங்களா? பிசாசு வந்து பேசுற மனைவி மூலமா நீ என்ன செய்யணும்? அதற்கு அவன்
என்ன சொல்றாரு? அந்த அம்மா சொல்றாங்க, தேவனை என்ன பண்ணிடு, தூசித்து ஜீவனை விடும் என்றார். அப்ப தூசிக்கும் போது என்ன நடக்குது? ஒருத்தர் வந்து ஆண்டவரே தூசித்தா என்ன நடக்கும் சொல்லுங்கம்மா. பழைய ஏற்பாட்டுல ஒருத்தர் ஆண்டவரை தூசிக்கிறாங்கன்னா அது அங்க என்ன நடக்குன்னு கேட்டா மரணம் வரும். 20:27 வாசித்து பாருங்க நீங்க. சாரி, 20:20 நீதிமொழிகள் 20:20 20:20 வாசிங்க. தன் தகப்பனையும் தன் தாயும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போம். பாருங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? தன் தகப்பனையாவது தாயாவது பிள்ளைகள் வந்து பழைய ஏற்பாட்டுல யாரை தூசித்தாலும் என்ன ஆயிடும்? அவங்களுக்கு உடனே காரில் உண்டாகி மரணம் சந்தித்திரும். புரியுதுங்களா? பழைய ஏற்பாட்டில் அப்படி ஒரு சட்டம் வேதத்தில் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் தாய் தகப்பனையே நீ தூசித்தா ஜீவனை விட வேண்டும். இந்த விஷயம் யாருக்கு தெரியும்? யோபின் மனைவிக்கு தெரியும். யோபின் மனைவி என்ன சொல்ற, நீ தேவனை தூசித்தா என்ன போயிடும்? அங்கே ஜீவன் போயிடுன்னு யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். அப்போ பிசாசு யோபின் மனைவி மூலம் வந்து தந்திரமாக நீ தேவனை என்ன பண்ணு, தூசித்துரு ஜீவனை விட்டுரு. ஏன் இவ்வளோ இந்த வியாதியில இவ்வளோ கஷ்டப்படுற, இவ்வளோ வேதனைப்படுற, செத்துட்டா என்ன ஆயிடாது? செத்துட்டீங்கன்னா உனக்கு என்ன ஆகும்? நீ அதுக்கு பிறகு என்ன பண்ண, வியாதி பார்க்க முடியாது. நானும் உன்னை விட்டு என்ன பண்ணிவிடு வீட்டுக்கு. இவ்வளோ நாளும் 9 மாதம் நான் போதும் பட்டது உன்னோட. 9 மாதம் பட்டாங்களே, எத்தனை மாதம் பட்டாங்க? அந்த மனைவிக்கு தான் தெரியும் அவர் மேலே வந்த நாற்றங்கள், அவர் மேலே வந்த அந்த வியாதியில் வந்த அவருடைய அந்த வாசனைகள் எல்லாம் எப்படி இருந்திருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அது கொடூரமான வியாதி. அதை அவங்க எப்படி தாங்கினாங்க, எப்படி தொடச்சாங்க, எப்படி பண்ணாங்கன்னு எந்த மனைவியும் ஒரு கணவனுக்கு எத்தனை மாதம் உட்காந்து செய்ய முடியும்? எத்தனை மாதம்? நான் கேள்விப்பட்டேன், ஒரு வீட்டில் ஊழியக்காருக்கு கொரோனா வந்துடுச்சு. என்ன வந்துடுச்சா? கொரோனா வந்துடுச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஊழியக்காரர் ரூமில் உட்கார வச்சுட்டு அவங்க மனைவி என்ன பண்ணாங்களா, குளோவ்ஸ் போட்டுக்கு தான் சாப்பாடு கொடுப்பாங்களாம். அந்த வீட்டில் வந்து சின்ன தொண்டி வச்சுட்டு அந்த தொண்டியில் எட்டி அப்படி கொடுப்பாங்களாம். எப்படி கொடுப்பாங்க? அப்படி எட்டியை கொடுத்துருவாங்க, தூரந்தே கொடுத்துருவாங்க, பேச விட மாட்டாங்களாம். மாஸ்கெல்லாம் போட்டு இருந்தால் மனைவி புருஷங்கிட்ட போவாங்க. அப்போ அந்த வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் வந்தார். அவர் ரொம்ப அந்த ஊழியக்காரை நேசித்தார். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நீ வந்து அந்த எங்கள் ஐயா பார்க்கணுன்னா குளோவ்ஸ் போட்டுங்க, மாஸ்க் போட்டுங்க. அவர் எனக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கிறாரு, எவ்வளோ எனக்கு உதவி செய்திருக்கிறாரு, அவருக்கு நான் போய் ஜெபம் பண்ண போகிறேன், நீ போய் இதெல்லாம் எனக்கு வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதை தாங்கன்னு உள்ளே போயிட்டார். கதை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் அந்த ஐயா மேலே கை வச்சு ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, எங்கள் ஊழியக்காரருக்கு இந்த மாதிரி பலவீனம் வந்திருக்குது ஆண்டவரே, அவர் ஊழி செய்து அவருடைய நன்மையினால நாங்கள் ஆசீர்வாதம் பெற்றோம் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணாராம் பாருங்க. அவருக்கு உடனே விடுதலை ஆயிடுச்சு. அல்லேலூயா. இதை ஒரு நாள் சாட்சி சொல்றாரு. அவர் வந்து அவருடைய திருமண நாட்கள்ல அப்போ மனைவியால போய் பார்க்க முடியல. ஏன்னா மனைவி அதிகமா நேசித்தாங்க கணவர். ஆனா மனைவி என்ன பண்ண முடியல புருஷனை. இந்த மாதிரி யோபின் மனைவி மாறி போய் நிற்கிறாங்க. புரியுதுங்களா? சிலது ஏன் வருதுன்னு யோபின் மனைவி தெரியாது. புரியுங்களா? ஏன் இந்த வியாதியே கொரோனாவை வந்து அந்த ஊழியக்காரருக்கு வந்தது மனைவிக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. அதுல இருந்து விடுதலை பண்றதுக்கு அவருக்கு தெரியும். அவர் எப்போ விடுதலை பண்ண அதுவும் தெரியும். அது யாரை கொண்டு விடுதலை அதுவும் ஆண்டவருக்கு தெரியும். அப்ப யோபின் மனைவி வந்து சொல்றாங்க, நீ என்ன பண்ணு, தேவனை தூசி. அந்த ஒரு வார்த்தை உத்தமனா இருக்கிறவனுக்கு அறிந்து கொண்டான். அல்லேலூயா. தேவனை நம்ம தூசிக்கவே கூடாது அப்படின்னு எப்படி தெரியும்? ஆதிலிருந்தே தெரியும். புரியுங்களா? ஏன்னா இவன் மரித்தானா, புரியுதுங்களா, இவனுடைய ரெட்டிப்பான நன்மைகள் திரும்பி வருமா? வராது. ஆனா யோபுக்கு தெரியும், என்னை மறுபடியும் என்ன செய்வார் ஆண்டவரே? என்னை ஆசீர்வதிப்பாரு, என்னை மறுபடியும் கொண்டு வருவாரு, என்னை இந்த பூமியில நிறுத்துவாரு. அதனால யோபுக்கு வந்து மரித்து உயிர்த்து அந்த மாதிரி அவனுக்கு சமம். இந்த 2வது ரகசிய வருகையில நம்ம எப்படி உயிர்த்து போறோமோ அது மாதிரி அப்பயும் அவன் என்ன பண்ணிட்டான்? 2வது ஒரு மரணத்தை சந்தி ரெட்டிப்பான நன்மை பெற்றான்னா அவன் மரித்து உயிர்த்து இந்த மாதிரி கணக்காயிடுச்சு. அல்லேலூயா. ஏன்னா அவன் சொல்றான், இந்த அழுகி போன இந்த தோலிலிருந்து நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே, என் முழு சரீரம் அழுகி போனாலும் நான் யாரை பார்ப்பேன்? ஆண்டவரை பார்ப்பேன்னு உறுதிப்படுத்துறாரு.
அப்போ மனைவி பேசுறத வந்து அவன் பெருசா ஏத்துக்கல. அவன் என்ன சொல்றாரு, பைத்தியக்காரி பேசுகிறது போல தான் சொன்னார் தவிர நீ பைத்தியக்காரின்னு சொல்லல. அங்கேயும் பாவத்தையே அவன் என்ன பண்ணல, கொண்டு வரல. அப்போ நம்ம பேச்சு, நம்முடைய சொல்லு, நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னா, வசனத்துல நீ முழுகினாதான் கிளியர் ஆகும். வசனத்துக்குள் கிளியர் ஆகல, வசனத்துக்குள் உள்ள வரலனா நீங்க ஏடகூடமா பேசுவீங்க, மற்றவங்களுக்கு கோபத்தை உண்டாக்குவீங்க, அவங்க சும்மா இருக்க டென்ஷன் ஆக்கி விட்டுருவீங்க. அது மூலமா சில சில காரியங்களே நம்ம என்ன பண்றது, விட வேண்டியதாயிடும், சிலது அழிய வேண்டியதாயிடும், நம்ம விட்டு போறதா இருக்கும். அல்லேலூயா. நம்ம ஏன் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு இந்த வேத எழுத்துக்களை என்ன பண்ணல, இதை நீங்கள் கருத்தோடு வாசிக்க மாட்டேன்றீங்க. இதை தியானித்து வாசிக்கிற புத்தகம், இது வந்து ஜீவனுள்ள புஸ்தகம். இந்த புஸ்தகத்தில் எல்லாமே வந்து கட்டுக்கதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த பைபிள்ல எங்கேயுமே என்ன இல்லை, சும்மா அப்படி வேடிக்கையாக எழுதி வச்ச புஸ்தகம் பார்ப்பல, அப்படியே நடந்தது அப்படியே எழுதி வச்சு, அதுதான் சத்தியம். தாவீது வந்து யாருடைய பிள்ளை, ஈசான் பிள்ளை. அப்படியே நம்ம சொல்லிட்டு வந்தா தாவீதை உண்டாக்கினவர் யாரு, ஒரு யூதா கோத்திரத்தில் வரானா, அது யாருடைய கோத்திரம், அவர் யாருன்னா தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. இப்ப தாவீது எவ்வளவு பெரிய தவறு செய்யறாரு, அதை மறைச்சிட்டுக்கலாம் ஆண்டவர். ஏன் மறைக்கல? தாவீது செய்த தவறை மறைக்க முடியுமா, மறைக்க முடியாதா? ஏன் மறைக்கல ஆண்டவர்? அப்படியே ஏன் பைபிள் எழுதினார் நீங்க சொல்லுங்க. அதான் இருக்குது, அப்படியே சொன்னதுக்கு என்ன வித்தியாசம்? யூதாசு தவறு செய்தார், அது எவ்வளவு பெரிய, இயேசுவை காட்டி கொடுத்தது வந்து எவ்வளவு பெரிய, 12 பேர் கூட இருக்கிறோம். அந்த 12 பேர்ல ஒருத்தர் 3 வருஷம் சாப்பிட்டு அவர்கிட்ட எல்லாத்தையும் அறிஞ்சுவாரு. யூதாசு தன்னுடைய காட்டி கொடுத்த 30 வெள்ளி காசு காட்டி கொடுத்தது பைபிள் எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஏன் எழுதினாரு யூதாசு? மறைச்சிட்டுக்கலாம்ல, மறைச்சிட்டா ஊழியம் வளரல. அவர் மறைச்சிட்டு இருந்தா ஊழியம் வளரமா வளராது. அவர் ஏன் அப்படி எதை எழுதுனது, அப்படி எழுதுறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரே ஒரு காரணம் தான். புரியுதுங்களா? அதுதான் சத்தியம். சத்தியத்துல வந்து எதுவுமே கட்டுக்கதெல்லாம் இருக்கவே இருக்காது. வேறு எல்லா புத்தகத்திலையும் சத்தியம் கிடையாது. ஆனா எல்லாத்துலயும் என்ன இருக்குது, செத்து போன வார்த்தை இருக்குது. புக்கு நீ எவ்வளவு படிச்சாலும் ஆத்ம உயிரடையாது. உலகத்தில் இருக்கிற பைபிளை தவிர நீ எந்த புத்தகத்தை வாசித்தாலும், குரானா, அதை குரானான்ற பாரு, குரானாவை குரானா புத்தகத்தை வாசித்தாலும் பகவத்கீதை வாசித்தாலும் என்ன பண்ண முடியாது, ஒரு ஆத்மா உயிரடையாது. நீ எந்த புத்தகத்தை வாசித்தாலும் ஆத்மா என்ன பண்ணாது, உயிரடையாது. அதனாலதான் பிசாசு என்ன பண்ணிட்டா, தந்திரமா ஒவ்வொன்றிலும் ஒன்னொன்று எழுதி வச்சுட்டான். புரியுங்களா? ஆனா வேதத்தை வாசிக்கிறவங்களை மட்டும் தான் என்ன பண்ணோம், ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும். புரியுதுங்களா? அப்போ இந்த ஆத்மா உயிரடையத்துக்கு இந்த புத்தகத்துக்கு எப்பவுமே எதிர்ப்பு இருக்குது. இந்த வசனம் சொல்லுவதுக்கும் எதிர்ப்பு இருக்குது. நீங்க சொல்லனா வந்து தைரியத்தை ஆவி பெற்றாதான் சொல்ல முடியும். ஆவியானவனுக்குள்ள ஒரு தைரியத்தின் ஆவி தருவாரு, கேட்டு நீ பெற்றுக்கணும். நான் தைரியமா பேசணும்னு சொன்னீங்கன்னா, புரியுங்களா, நீ தைரியமா பேசணும்னா யாருமே நிற்க மாட்டாங்க கிட்ட. நம்ம பயந்து பேசினா தான் நம்ம பலவீனப்பட்டுருவோம். எப்பவுமே வசனம் வந்து தைரியமா சொல்றதுல எதிர்த்து பேசாலும் அவங்க என்ன பண்ண முடியாது, எதையும் செய்ய முடியாது. ஆனா நமக்கு அந்த பயம் ஏன் வருது அப்படின்னா, நம்முடைய சரீரத்தை குறித்து யோசிக்கிறோம். அதனால தான் இந்த வேதத்தின் எழுத்துக்கள் வந்து ஒவ்வொன்றும் ஜீவனா இருக்குது, உயிரா இருக்கிறதுனால இதை, இந்த புஸ்தகத்தை நம்ம ஏன் அதிகமா வாசிக்கிறது இல்லைன்னா, நமக்கு அதிகமான இந்த யாராவது புக்கு எழுதி வச்சா அது அதிகமா வாசிப்போம். நீங்க எந்த புக்கு வாசித்தாலும் அந்த ரூட்ல போயிடுவாங்க அவங்க. புரியுங்களா? சில புக்குகள் கருத்தோடு இருக்கும், அதை வாசிக்க மாட்டாங்க. அதுல நிறைய வசனம் இருக்கும், அந்த புத்தகத்தை எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கதை மாதிரி இருந்தா என்ன பண்ணுவாங்க, அந்த புஸ்தகத்தை இரவு பகல வாசிப்பாங்க. ஆனா வசனத்தோடு இணைந்து எழுதுறாங்க பாருங்க, அந்த புஸ்தகத்தை யாரும் அதிகமா வாசிக்கிறதே கிடையாது. அந்த புஸ்தகம் கையில கொடுத்தா கூட அது என்ன பண்ணுவாங்க, அதை கொண்டு போய் எங்கன்னா வச்சுட்டு தேவையில்லாத புஸ்தகம் வாசிப்பாங்க. அப்படியே அவங்க எழுதுனாங்க பாரு, அந்த சுபாவம் அவங்களுக்குள்ள வந்துடும், அந்த புஸ்தகத்தை வாசி. அதனால தான் நீங்க எந்த புஸ்தகம் வாசிக்கிறீங்களோ இல்லையோ, நீங்க வேதத்தை கரெக்டா வாசித்து வந்தீங்கன்னா நீங்க கிறிஸ்துவின் சுபாவம் கரெக்டா வந்துடும். புரியுங்களா? கிறிஸ்துவின் ஆவி உனக்குள்ள வந்துடும். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவன் கிடையாது. புரியுங்களா? அப்ப இந்த வேத புத்தகத்துக்கு நம்ம இதை கற்றுக்கொள்ளனா, இதுல ஆழங்கள்ல டெப்த்ல போகிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு அதிகாரமா நம்ம வாசிக்கிறோம். இப்ப நீங்க பாத்தீங்க 3 வழி பார்த்தோம். யார் யாரு?
ஒரு மனுஷனுடைய பார்த்தோம், பிசாசுன்னு பார்த்தோம், அப்புறம் இயேசுடைய வழி பார்த்தோம். 3 வழிக்கு என்ன வித்தியாசம்? மனுஷனுடைய வழி எப்படி இருக்குமா? இல்ல, ஆரம்பம் எப்படி இருக்குமா? செம்மையா இருக்குமா? பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமா? பரிசுத்தமா நடக்கிற மாதிரி தெரியுமா? பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி தெரியுமா? ஆனா அது முடிவு போய் என்ன பண்ணுதுன்னா மரணத்துல கொண்டு வந்து நிறுத்திடும். ஆத்மா செத்துரும். நான் சொல்றது இந்த மரணம் இல்லை, இது எல்லாருக்குமே மரணம் வரும். ஆனா அந்த உள்ளகர ஆத்மா செத்துருமா, அதான் மரணம்ன்றது. புரியுங்களா? நம்ம உள்ளகர ஆத்மா சாகாத இருக்கணும் என்ன செய்யணும் சொல்லுங்கம்மா? 1 பேதுரு 2:24 சொல்லுது பாருங்க. 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு ம். அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். பாருங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அல்லேலூயா. அதுனா அது பாவங்களுக்கு செத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க போட்டுக்குது, நாம் பாவங்களுக்கு செத்துனா என்ன அர்த்தம்? பாவங்களுக்கு செத்துனா என்ன அர்த்தம்? நாம் பாவங்களுக்கு செத்து நாம் நீதிக்கு பிழைக்கணும். அப்ப பாவங்களுக்கு செத்துனா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. வித்தியாசமா இல்லை அந்த வார்த்தை? நாம் பாவங்களுக்கு செத்து அப்படின்னா என்னன்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்குள்ள பாவம் இருக்குது, அதெல்லாம் அவங்க சாகணும். யார் சாகடிப்பாங்க? ஆண்டவர் சாகடிப்பாரா, நீங்க சாகடிப்பீங்களா? அதை ஆண்டவர் டைரக்டா சாவடிப்பாரா, இல்ல ஆண்டவர் அவர் வார்த்தை வச்சு சாவடிப்பாரா? அந்த வார்த்தை யார் எடுக்கணும்? அவர் எடுத்து அவர் டைரக்டா நம்மகிட்ட பேசினப்பாரா, இல்ல நம்ம பைபிள் எடுத்து அவர் நம்மோட பேசுவாரா? நம்ம வேதத்தை எடுத்து நம்ம தான் பேசணும். நமக்குள்ள இருக்கிற பாவத்தை ஆண்டவரே என்ன பண்ணுங்க, எனக்குள்ள இருக்கிற பாவம்லாம் சாகணும்னு சொன்னா ஆண்டவர் எதை காட்டுவாரு? வசனத்தை காட்டுவாரு. போபா வசனத்தை என்ன பண்ணிக்க. அப்ப இந்த பாவம் உள்ள வந்து உனக்கு கோபம் இருக்குது, அது சாகணும். எப்படி சாகும்? அவருடைய வார்த்தையை எடுத்து உள்ள வச்சாதான் சாகும். அவருடைய வார்த்தை நீ எடுக்க மாட்டேன்ற, அது எடுத்து உள்ள வச்சாலும் பிசாசை எடுத்துக்கின்னு போயிடுறான். அவனுக்கு தெரியும் என் சுபாவத்தையும் இவங்க அழிச்சிடுவாங்க, அதனால அந்த வார்த்தை இருதயத்திலிருந்தே எடுத்துடுறான். உனக்கு எடுக்கிறதுக்கு அது ஏன் எடுக்கிறான், எதுக்கு பண்றான்னு அதுவே தெரியாது. அப்ப இந்த பாவம் வந்து சாகணும்னா நமக்குள்ள என்ன இருந்தாலும் வசனத்தை ஆண்டவரே காட்டுவார். வசனத்தின் வழியாகத்தான் பாவம் சாகும். பாருங்க அந்த வசனத்தை வாசிங்க, எப்படி சாகடிக்கிறா பாருங்க. 1 யோவான் 3:8. 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். இப்ப பாவம் ஒருத்தர் செய்யறாங்கன்னா அவன் யாரு? பிசாசினால் அவன் உண்டாயிருக்கிறான். பிசாசினால் உண்டாயிருக்கிறான். இப்ப இந்த பாவம் வந்து சாகணும். செத்துச்சுன்னா நீ பாவம் செய்ய மாட்டேன். இப்ப நம்ம பாவம் ஏன் செய்யறோம் அப்படின்னா, நம்ம பிசாசினாலே என்ன பண்றோம், ஆண்டவரால ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், ஆனா பிசாசின் காரியத்தை அதிகமாக செய்யறோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் என்ன பண்றான்? பாவம் செய்கிறான். ஆதி முதல் எப்போ? ஆதி ஆகத்துல ஆதியிலிருந்து இந்நாள் வரைக்கும் என்ன பண்றான்? பாவம் செய்கிறான். எங்க செய்யறான் பாவம்? பாவம் எப்படிமா செய்யறான்? பிசாசு பாவம் எப்படி செய்யறான்? பிசாசு ஒரு பாவத்தை எப்படி செய்யறான்? நீங்க சொல்லுங்க. பிசாசு ஆதியிலிருந்து எப்படி பாவம் செய்யறான்னா, ஆதியில ஆதாமிலிருந்து இந்நாள் வரைக்கும் செய்யறான். அப்படின்னா ஒரு ஆள் தேவை அவனுக்கு. அப்போ பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள போய் பாவம் செய்தா அந்த பாவம் யாருடையதுன்னா அந்த மனுஷனுடையது இல்லை, அந்த பிசாசுடையது. இப்ப பிசாசு யாரை பயன்படுத்திக்கிறா? மனுஷர்களுக்கு தேவை. ஏன் மனுஷன் தேவை? ஏமா மனுஷன் தேவை? பிசாசுக்கு வந்து அவனுடைய சரீரத்துல ஒரு திருப்தி அடையணும்னா அது மனுஷனுக்குள்ள போய் அந்த வேலையை செய்து அவன் திருப்தி அடைஞ்சுப்பான். இப்போ அவன் நிறைய தண்ணி அடிக்கிறான்னு வச்சுக்கோ,
அந்த மனுஷன் தண்ணி அடிக்கல, யார் அடிக்குது? அப்போ அவன் திருப்தி அடிக்கிறான், அந்த மனுஷனை வச்சு திருப்தி அடிச்சுக்குது. சிலவங்க பார்த்து அப்படி நான் சொல்ல, யாத்திராகத்தில் அந்த வசனம் இருக்குது, மனுஷனை வச்சு திருப்தி அடைஞ்சுக்கொள்வான்னு வசனம் இருக்கு. நீங்க போய் தேடி வாசிங்க வீட்டில். அதுதான் மனுஷனை தேடுறான் அவன். அதே ஆண்டவர் என்ன பண்றாரு, பரிசுத்தாவியானவர் மனுஷனை வச்சு அவர் சந்தோஷப்படணும். இப்ப நம்மளே தேடுறாரு. நம்ம யாருக்கு இடம் கொடுக்குறோம்? நம்ம இரவெல்லாம் பயில் பட்டா ஆண்டு சந்தோஷப்படுறாரு. புரியுங்களா? அப்படி பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. மனுஷனை வச்சு எப்படி சந்தோஷப்படுறாரு ஆண்டவர். 3 யோவான் 4. 3 யோவான் 4ஆம் வசனம். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஏற்கனவே நம்ம 1:12 வாசித்தோம், தேவனுடைய பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். இப்ப சொல்றாரு, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறாள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்தில் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. ஆண்டவருக்கு எந்த சந்தோஷம்? நம்ம சத்தியத்திலே நடக்கிறோம் பாருங்க, அதுதான் அவருக்கு சந்தோஷம். அதே நீங்க 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 கொரிந்தியர் 13. 6ஆம் வசனம் வாசிங்க. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் அப்ப சந்தோஷப்படும். சத்தியத்தில் எது சந்தோஷப்படும்? அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். எது சத்தியத்தில் சந்தோஷப்படும்? ஆவியில். அன்பு சத்தியத்தில் தான் சந்தோஷப்படும். அப்ப அன்பு யாரு? இயேசு. அந்த இயேசு நம்மளை பார்த்துட்டு என்ன பண்றாரு, நீங்க சத்தியத்துல நடக்கிறீங்கன்னா அவர் சந்தோஷப்பட்டே இருப்பார். ஆனா அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அநியாயத்தில் அவர் சந்தோஷப்படவே மாட்டாரு. அநியாயத்தில் சந்தோஷப்படுகிற யாரு? பிசாசு. நீங்க அநியாயமான காரியம் செய்தா பிசாசு ரொம்ப சந்தோஷப்படுவான். அவனால்தான் பிசாசும் என்ன பண்றான்? ஆவியினால் தான் வேலை செய்யணும். ஆண்டவரும் ஆவியினால் தான் வேலை செய்யணும் ஒரு மனுஷனுக்குள்ள. அப்போ நம்ம மனுஷன் நடுவில் நிற்கிறோம். இப்ப யாருக்கு நீ இடம் கொடுக்குறீங்களோ அவங்க வேலை செய்யணும் இருப்பாங்க நம்ம கிட்ட. புரியுதுங்களா? நம்ம எப்படிலாம் பேசுறோமோ அது யார் பேசுறது? ஒருத்தர் நல்லா திட்டுறீங்கன்னா பிசாசு ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆனா ஆண்டவர் உன்னை பார்த்து வேதனைப்படுவார். ஆவியானவர் உனக்குள்ள ஆவியானவர், நீ திட்டிட்டியா மகளே, நீ திட்டிட்ட மகனே, நீ இவ்வளவு பெரிய வார்த்தை பேசவே இருக்கக்கூடாது, கொஞ்சம் யோசித்து தான் இருக்கணும், பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணு, நிதானி அப்படிலாம் சொல்லுவார் ஆண்டவர். நம்ம என்ன பண்ணுவோம்? எதிர்பார்க்காத கோவப்பட்டுருவோம். அப்போ யார் சந்தோஷப்படுறது? பிசாசு சந்தோஷப்படுவோம். அப்போ இதையும் தேவன் பார்க்கிறாரு, இதையும் பிசாசு பார்த்துனே இருப்பான். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு 1 யோவான் 3:8. 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இப்போ பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படி தேவன் என்ன பண்ணாரு? இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். அப்ப பிசாசின் கிரிகள் எங்க இருக்கிறது? பிசாசின் கிரிகள் எங்க இருக்கிறது? ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கிறது. புரியுங்களா? இப்போ மனுஷனுக்குள்ள கிரியை தான் பிசாசின் கிரியை. இதை ஆண்டவர் என்ன பண்றாரு? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பாவத்துக்கு சாகணும், நீதிக்கு பிழைக்கணும். புரியுங்களா? அப்ப இந்த பாவம் பிசாசு நமக்குள்ள போட்டான். சிலருக்குள்ள பாருங்க, பிசாசு தொத்த பிறகு பிசாசு என்ன பண்ணும்? போயிடும். ஆனா பிசாசு குணங்கள் அவங்களுக்குள்ள அப்படியே இருக்கும். புரியுங்களா? அவங்க சொல்லுவாங்க, நான் 100 பிசாசை துரத்தன் அப்படின்னுவாங்க. எத்தனை பிசாசு? 100 பிசாசு துரத்தினாலும், 1000 பிசாசு துரத்தினாலும், 5000 பிசாசு துரத்தினாலும் அவங்களுக்குள்ள பிசாசு குணம் போவே போவாது. பிசாசு வெளியே போயிடுச்சு. ஆனா பிசாசு குணம் எங்க இருக்குது? அவனுக்குள்ள இருக்குது. இப்ப இந்த பிசாசின் கிரிகளை கிறிஸ்து அவருடைய வார்த்தையை கொண்டு அழிக்கிறார். புரியுங்களா? அதனாலதான் இந்த வார்த்தையை எடுத்து நீங்க இருதயத்தில் வைத்துட்டு அப்படியே வச்சுட்டு போயிடக்கூடாது. இருதயத்தில் வசனம் போன பிறகு உடனே என்ன பண்ணணும்? சிந்திக்கிற வேலையை நம்ம ஆரம்பிக்கணும். புரியுங்களா? நம்ம சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு நான் எத்தனை வசனம் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சிந்திக்க முடியாது. அதனாலதான் எழுத்துனாலும் எழுதணும். சொல்ற வசனம் எழுதிட்டு மறுபடியும் போய் வீட்டில் என்ன பண்ணாத, மறுபடியும் பைபிளில் போய் அந்த வசனத்தை நிதானித்து நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வசனம் நீங்க யோசித்த பிறகு உடனே டக்குன்னு உனக்குள்ள கோபம் அழிஞ்சிடும். ஏன்னா நீங்க சிந்திக்கிறீங்க, அந்த வசனத்தை எடுத்து சிந்திக்கும் போது தான். நம்ம சிந்திக்காதனால அந்த வார்த்தை என்ன பண்ண மாட்டேங்குது? பிசாசு எடுத்துட்டு போயிடும் ஆண்டோடைய வார்த்தை.
ஆண்டோடைய வார்த்தை உள்ள போன பிறகு சிந்திக்கிற தன்மை, யோசிக்கிற தன்மை, அப்புறம் எண்ணங்களை கொண்டு வர தன்மை, நினைக்கிற தன்மையெல்லாம் வந்து உணர்வடைவது வரைக்கும் இருதயத்திலே உருவாகுது. இந்த இருதயத்துல வசனம் உள்ள போன பிறகு நம்முடைய வேலை என்ன? உடனே நமக்குள்ள கிறிஸ்துவ சிந்தை வரணும், கிறிஸ்துவின் நினைவு வரணும். யோபு பாருங்க, பேதுரு சொல்றாரு, நீங்க அந்த வசனம் கூட வாசித்து பாருங்க, யோவான் 20ஆம் அதிகாரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ என்னை மறுதலிப்பாயின்னு சொன்னாரு. அந்த வசனம் எடுங்க. அவன் கண்ணீர் என்ன பண்றான்? அந்த வசனம் எது? 27 வருதா? மத்தேயு 27 வருதுங்களா? பேதுரு வந்து அழுதான்னு சொல்லப்பட்டிருக்கும். சேவல் கூழும்போது அவன் வசனத்தை நினைவு கூர்ந்தான் அப்படி இருக்கும். எந்த வசனம் அது? எந்த வசனம்? இருபத்தி 25 வாசிங்க. ம் ம் நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக் கொண்டு ம் வெளியே போய் மனம் கசந்து அழுதான். 26 25 தானே? 75. அது 27. 26வது அதிகாரம் 75வது 25 வசனம் என்ன சொல்லுது? மத்தேயு தானே? மத்தேயு 26 சொல்லுங்க, 75. வாசிங்க. அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக் கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். அப்ப எந்த வசனத்தை அவன் நினைவு கூர்ந்தான்? என்ன மறுதலிப்பான்னு சொன்னார் பாரு ஆண்டவரே. அவர் கரெக்டா நீ என்ன செய்ய போறேன்னு அவன் சொல்றான், நான் உனக்கு உயிரே கொடுப்பேன்றார். வேதம் என்ன சொன்னாரு? எல்லாம் மறுதலிப்பாங்க, நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன்? மறுதலிக்க மாட்டேன். நான் சாகத்து கூட என்ன பண்ண மாட்டேன்? சாகத்து கூட நானே உனக்கு முழுமையா கொடுத்துருவேன் ஆண்டவரேன்றான். நான் சாகத்து கூட ரெடின்றான். ஆனா அவனுக்கு ஒரு ஆபத்து வரும்போது ஆண்டவரை மறுதலிக்கிறான். புரியுங்களா? அவனுக்குன்னு ஒரு அந்த அந்த சரீரத்தை, ஜீவனை பாதுகாக்கிறதுக்காக அந்த ஸ்திரீ வந்து கேட்கிறாங்க, நீ உன்னுடைய சாயல், உன்னுடைய வார்த்தை, பேச்சு சொல்லலாம் எப்படி தெரியுது? அந்த மனுஷனோடு இருந்தது போல இருக்கிறது அப்படின்னு கேட்ட பிறகு அவனை சொல்றான், மறுதலிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, சேவல் கூவும் போது என்ன சொல்றாரு? நினைவு கூர்ந்தான். அல்லேலூயா. அப்போ வசனத்தை நினைவு கூறும் போது அவனுக்கு என்ன வருது? நம்ம வசனம் சொன்ன வசனம் எங்க இருக்குது? இருதயத்தில் இருந்தது. இப்போ இருதயத்துக்குள்ள இந்த வசனத்தை அங்கதான் நினைவு கூற முடியும். இப்போ அந்த வசனம், ஆண்டவர் சொன்ன வசனத்தை கரெக்டா அவன் நினைவு கூர்ந்த பிறகு உடனே என்ன பண்றான்? மன கசந்து அழறான். ஏன்னா மனன்றது மனது, ஆத்மா. இப்போ அந்த ஆத்மால அந்த வசனம் இருந்தது, அது தேவனே பாதுகாக்கிறார் அவனுக்குள்ள வச்சு. புரியுங்களா? அந்த காலகட்டத்தில் ஆவியானவர் இயேசுக்குள்ள தான் இருந்தாரு, எந்த ஸ்ரீசருக்குள்ளாம் கிடையாது. அப்போ எல்லா வேலையும் அவர் தான் செய்யணும். அதனால தான் ஆண்டவர் வந்து அதிகமான ஆத்மாவை பிடிச்சி ஊழியம் செய்யல. 12 பேரை வச்சுக்கிட்டா என்ன பண்ணாரு? 70 பேர் வரைக்கும் மாத்தினார். அல்லேலூயா. அந்த 70 பேர் அது பிறகு ஆவியான இறங்கின பிறகு அவங்க எவ்வளவு பேர் ஊழியம் செய்யணும் அதுக்கு அடுத்தது. ஆனா இயேசு சொன்ன வசனத்தை அவன் நினைவு கூர்ந்து, இப்ப நீங்க வசனத்தை நினைவு கூறு பாருங்க, சில நேரத்தில் நீங்களே அழுது கொண்டு உட்காந்துப்பீங்க. ஏன்னா மனம் வந்து உடையும் போது தான் இந்த ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வரும். இப்போ நம்முடைய மனது ஏன் கண்ணீர் நம்ம உடைய மாட்டேது அப்படின்னா, இயேசு எத்தனையோ அற்புதம் நம்ம செய்தாலும் நம்ம அந்த அற்புதத்தை சாதாரணமாக நினைச்சுனே போயிடுறோம். புரியுங்களா? இன்னொரு அற்புதத்துக்கு ஆயத்தமாயிடுறோம். ஆனால் நம்முடைய இருதயத்தில் அவருடைய வசதி வச்சு நீங்க நினைவு கூர்ந்தீங்கன்னா தான் இந்த பாவம்ன்றது கிரியை அழிக்கப்படுகிறது. அப்ப பிசாசுடைய பாவங்கள் எங்க இருக்குதுன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இன்னும் இருக்கிறது. நம்மளை ஞானஸ்தானம் எடுக்கும் போது கர்த்தர் நம்மளை என்ன பண்றாரு? நீதிமானா ஆக்கிறாரு, நம்மளை பரிசுத்தவானா மாத்துகிறாரு, நம்ம ஆண்டோடைய பிள்ளையா மாத்திடுறாரு. ஆனா நம்மளை உருவாக்கத்துக்காக சபையை கொண்டு வந்து வச்சு, சபையில ஒரு மேய்ப்பரை வச்சு என்ன பண்றாரு? நம்மை உருவாக்கத்துக்காக நம்மளை எனக்கு ஆயுஷ் நாட்டுக்கு கூட்டுறாரு, பலப்படுத்துறாரு, நம்ம தேவைகளை சந்திக்கிறாரு, நம்மளை ஒழுங்குக்கிறமா சபைக்கு வந்து உட்காந்து வசனத்தை கேட்டு அவருடைய வருகைக்கு வரதுக்கு முன்னாடி நம்மையும் ஆயத்தப்படுத்தி கொள்றோம். நம்மோடு கூட ஒரு கூட்டத்தை என்ன பண்றோம்? ஆயத்தப்படுத்த பிரயாசப்படுறோம். இதுதான் வந்து ஆண்டுடைய திட்டங்கள், சித்தங்கள்லாம். ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம ஏன் வசனத்தை எடுக்கிறது இல்லை? நம்முடைய மனக்கணுக்கள் திறக்க மாட்டேங்குது, திறந்தா உடனே மூடிக்குது. நம்ம என்ன பண்றோம்? இங்கேருந்து வசனத்தை அழகா உட்காந்து கேட்குறோம். வீட்டில் போன பிறகு நமக்கு ஒரு டேபிள் போட்டு
ஒரு லைட் போட்டு அந்த டேபிளில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் என்ன செய்திருக்கணும்? தியானம் பண்ணலாம். நம்ம ஏன் தியானம் பண்ண மாட்டேன்றோம்? இப்போ நைட்டு கூட நான் 10 மணிக்கு ஐயாலாம் புறப்பட்டு போயிட்டாங்க. அது பிறகு 10 மணிக்கு மேலே போய் உட்காந்துட்டோம். சர்ச்சில் போய் உட்காந்திங்கன்னா 12 மணி வரைக்கும் என்ன பண்ணுறேன்? 12 மணி வரைக்கும் இந்த வசனத்தை நாளைக்கு என்ன பேசணும் ஆண்டவர் சொல்லும் போது ஆண்டவர் வேதத்தில் சில வசனங்களே கொடுத்தாரு. அதெல்லாம் நோட் பண்ணி அப்புறம் அது மேலே அந்த வசனத்தை எடுத்து வச்சுட்டு அது மேலே கை வச்சு முழங்கால் போட்டுட்டு சர்ச்சில் 12 மணிக்கு மேலே ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் தான் படிக்க 1 மணிக்கு போகிறோம். அப்போ ஏன்னா தேவ பாதத்தில் உட்காராம தேவன் எதை என்ன பண்ண மாட்டார்? நம்ம கொடுக்க மாட்டார். நீங்கள் உட்காராதனால உங்களுக்கு என்ன பண்ண மாட்டேது? உள்ளுக்கிற பாவம் அப்படியே இருக்குது. அது என்ன செய்யுது? கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியானவர் மேலே ஊற்ற அந்த பாவமே வளர்ந்து வருது. இப்போ உங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது கரெக்டாக 8 மணிக்கு வந்தீங்க. 8 மணிக்கு ஆன்லைனில் 8 மணிக்கு வந்தாங்க. 7:30 மணிக்கு வந்து உட்காந்தெல்லாம் இருக்கிறாங்க. ஆரம்ப ஞானஸ்தானம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கேட்டு ஐயா கிட்ட என்ன பண்ணுவாங்க? ஐயா 8 மணிக்கு வரணும் சண்டேனா 8 மணிக்கு ஆரம்பிப்பேன் அப்படின்னா அப்போ 7:30 மணிக்கு வந்துடுவான். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க 5 வருஷம் 10 வருஷம் ஆகிட்டு பிறகு அவங்க எத்தனை மணிக்கு வராங்க? எத்தனை மணிக்குமா? சிலவங்க 8:30க்கு வராங்க, சிலவங்க 9 வராங்க. இன்னும் ஒரு 10 வருஷம் ஐயா என்ன பண்ணுறாங்க? அவங்க 9 10:30 மணிக்கு வராங்க. சிலவங்க 11 மணிக்கு கூட வந்தாங்க இன்னைக்கு நான் பார்த்தேன். புரியுங்களா? ஏன் வராங்கன்னா இவங்க ஆவி பெற்றுக்கொள்ள இந்த சுபாவம் வளர்ந்துனே இருக்கும். எந்த சுபாவம்? லேட் ஆகிற சுபாவம் வளர்ந்துனே இருக்கும். எனக்கு எல்லாம் தெரியும், அவர் என்ன பேசிட்டு போறாரு, அது பேசுறது பிசாசு உங்கள்கிட்ட பேசிட்டு உனக்கே தெரியாது. நீங்கள் 11 மணிக்கெல்லாம் வருவீங்க. சில நேரத்தில் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன்னு வீட்டில் படுத்துப்பீங்க. ஐயா கிட்ட அதெல்லாம் சொன்னால் ஏற்றுப்பாரு. இதெல்லாம் பிசாசே நாடகம் போட்டுரும். புரியுங்களா? ஏன் அதே ஆரம்ப கட்டம் நான் உயிரே கொடுக்கணும் வந்தவங்க கடைசியில் பார்த்தா ஒரு ஆள் கூட இயேசுவை பற்றி சொல்ல மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? நம்ம நிர்விசாரம் ஆயினே இருப்போம். ஏன்னா இந்த நம்முடைய சுபாவங்கள் அழிக்காதையுமே சுபாவம் மேலேயே ஆவியான ஊற்றுகிறார். ஆவியானவர் பிசாசின் கிரிகளை அழிக்கக்கூடிய வல்லமை இயேசுக்கு தான் இருக்கு. இயேசு வச்சு தான் அழிக்கணும். இயேசு இல்லாமல் ஆண்டவர் என்ன பண்ண முடியாது? பாவத்தை அழிக்கக்கூடிய வல்லமை யார் கொடுத்தார்? ஆண்டவர். ஏன் இயேசு கொடுத்தாரு? இயேசு தான் சிலுவையில் போய் ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்தை அவர் அறிஞ்சதுனால அங்கே 53வது ஏசாயா 53 முழுமையை நீங்கள் வாசித்தீங்கன்னா உன் மீறுதலுக்காகவும் உன் அக்கிரமங்களுக்காகவும் உன் பாவத்துக்காகவும் என்ன பண்ணுறாரு? சிலுவைக்கு போகணும். புரியுங்களா? அது இயேசு ஒருவர் தான் அதை செய்ய முடியும். புரியுங்களா? பழைய ஏற்பாட்டில் ஆவியனும் இறங்கின்னு இருக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இறங்கின ஆவியனும் இறங்கி இருப்பார், ஏற மாட்டார். சபையை கொண்டு போகிற வரைக்கும் இந்த பூமியில் அவர் என்ன பண்ணணும்? ஆவியன் நடத்துதல் தான் நம்மளை வைக்கிறார். அப்போ அந்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் எத்தனோ பேர் மேலே இறங்கினார். தாவீது மேலே இறங்கினார். தாவீது மேலே இறங்கின பிறக்கும் அவன் ஏன் பாவம் செய்தான்? பழைய ஏற்பாட்டில் தாவீது மேலே ஆவியான இறங்கினார் இல்லையா? ஏன் அவர் போய் பாவம் செய்தார்? ஏன் அந்த விபச்சாரத்தை செய்தார்? ஏன் அந்த விபச்சாரம் செய்து மட்டும் ஒரு கொலையம் பண்றான். 10 கட்டளை அப்படியே மீறான். 10 கட்டளை என்னன்னு சொல்லிச்சோ அத்தனையும் அவன் மீறிட்டான். அதுக்கு என்ன காரணம்? அவன் மேல அபிஷேகம் இல்லையா? அபிஷேகம் இருந்தது. அது என்ன அபிஷேகம்? ராஜரீக அபிஷேகம். என்ன அபிஷேகம்? ராஜரீக அபிஷேகம் இருந்தனால தான் அவன் என்ன பண்ணிட்டாச்சு? அந்த நேரத்துக்கு அது மேற்கொள்ள முடியல. அந்த ராஜரீக அபிஷேகத்தை அவன் செய்தான். எல்லா காரியம் அவன் செய்தான். புரியுதுங்களா? போய் கோலியாத்தெல்லாம் அடிச்சான். கோலியாத்தை அடிக்கிறதுக்கும் அபிஷேகம் தேவைப்பட்டது. பாவத்தை மேற்கொள்ளத்துக்கு அபிஷேகம் தேவைப்படுது. இப்போ அந்த பாவத்தை ஏன் மேற்கொள்ள முடியல? அந்த ஸ்திரீ, இன்னொருடைய மனுஷனுடைய ஸ்திரீ, நான் கை வைக்க கூடாதுன்னு எத்தனை வசனம் எழுதி வச்சுக்கிறார். ஏன் அந்த நினைவுக்கு வரல? ஏன்னா அவன் மேல இருந்த அபிஷேகம் என்னது? ராஜரீக அபிஷேகம். சிம்சோன் மேல இருந்த அபிஷேகம் என்ன? சிம்சோன் மேல என்ன அபிஷேகம்? எதிரிகளை விடுத்துக்கூடிய அபிஷேகம். புரியுங்களா? ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு வித்தியாசமான அபிஷேகம் இருந்தது. புரியுங்களா? தாவீதுக்கு 3வது முறை சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்த சொன்னார் பாருங்க, ஒரு அபிஷேகம். அந்த அபிஷேகம் இறங்கின பிறகுதான் அதே தாவீது இடத்துல ஒரு அழகான பெண்ணை கொண்டு வந்து 90 வயசு 75 வயசு அது தெரியாது. ஆனா அவனோட அவனுக்கு உடம்பு சூடு ஆகிறதுக்காக பக்கத்துல படுக்க வச்சிருந்தா கூட அவன் என்ன செய்யலையா? அந்த பெண்ணை அறியலை. அதுக்கு என்ன அர்த்தம்?
நம்ம அர்த்தம் அதுக்கு அவன் பாடி சூடாவதுக்காக என்ன செய்தனும், ஒரு அழகான பெண் என்ன பண்ணு போய் சிறிய பெண்ணை கொண்டு வந்து பக்கத்தில் படுக்க வச்சான். அவன் என்ன செய்தான், அந்த பெண்ணை எதையுமே செய்யலை. ஏன் செய்யலை? அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா மாறத்துக்கு அவன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு அபிஷேகத்தை பெற்றதுனால அவன் சத்துருக்குள்ளேயே நேசிக்கிற நிலை வந்தான். அல்லேலூயா. அவனுக்குள்ள வந்து கிறிஸ்துவின் அபிஷேகம் உள்ள வந்தது. தேவனுடைய அபிஷேகம் ராஜரீக அபிஷேகம் மாறி கிறிஸ்துவ அறிகிற அறிவு அபிஷேகம் வந்ததுனால தான் அவன் இரவும் பகல வேதத்தை என்ன பண்ணான், தியானம் பண்ணி ஆலயத்துக்கு போவோம் வாரங்கள் சொல்லும் போது அவன் மன மகிழ்ச்சியா இருந்தான். ஆலயத்துக்கு போய் நான் என்ன செய்யணும், தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லி ஆலயத்துக்கு ஓடி வரான். அரண்மனையில் ஆராதிக்க வேண்டிய மனுஷன் எங்க வரானா, தேவனுடைய ஆலயத்துக்கு வரான். அதுக்கு என்ன அர்த்தம், தேவனை அறிகிற அறிவில் அவன் வந்துட்டான். அது பிறகு அவனுக்கு பாவன்றது அதை மேற்கொள்ளாதபடிக்கு அவன் தன்னை காத்துக்கினான். அல்லேலூயா. தேவன் அவனுக்கு கொடுத்த அபிஷேகம், மூன்றாவது அபிஷேகத்துல அவனுக்கு அவன் தீமைக்கு இடம் கொடுக்கல. அதை ஆண்டவர் சொல்லுவாரு, அந்த தாவீது ஒரே ஒரு தவறு தான் செய்த, அது பிறகு என்ன பண்ண முடியல, அவனால செய்யவே முடியல. அதனால தான் 3 முறை அபிஷேகத்தை பெற்றவன் தாவீது. அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய இந்த உலகத்துல இந்த பிசாசின் கிரியைகள் நமக்குள்ள இருக்குது. எல்லாம் இல்லைனாலும் சிலது இருக்குது. அதெல்லாம் எப்படி அழிக்க முடியும்? வேத வசனத்தின் வழியாக தான் அழிக்க முடியும். புரியுங்களா? பேதுரு எப்படி வசனத்தை நினைவு கூர்ந்து மனக்கசந்து அழுத பிறகு, புரியுங்களா, அதே யூதாசு காட்டி கொடுத்துட்டு ஏன் மனக்கசந்து அழல? நம்ம இல்ல, யூதாசு காட்டி கொடுத்து போனான்ல, ஏன் வந்து காட்டி கொடுத்த பிறகும் மனக்கசந்து அழுது என்ன பண்ணிக்கலாம், பேக் திரும்பி இருக்கலாமே, ஏன் திரும்பல? பேதுருக்கும் யூதாஸுக்கு என்ன வித்தியாசம்னா, பேதுருக்குள்ள பிசாசு புகுந்து உள்ள போகல. அல்லேலூயா. பிசாசு பேதுருக்குள்ள போகல, ஆனா பேதுருக்குள்ள மறுதலிக்கிற சுபாவம் இருந்தது. ஆனா யூதாஸுக்குள்ள சுபாவம் இருந்தது, பண ஆசை என்ற சுபாவம் இருந்தது. பிசாசு உள்ள பூந்துட்டான். இப்ப பிசாசுக்கு அவன் அடிமையானதுனால அவனால என்ன பண்ண முடியல, மன்னிப்பு கேட்கிற குணம் வரல. ஏன் ஆதாம் ஏவாள் எடுத்துங்க, இவ்வளவு பேர் தவறு செய்தீங்க, மன்னிப்பு கேட்கல? ஏமா மன்னிப்பு கேட்கல? கேட்டு இருக்கலாம்ல. அவன் என்ன பண்ணிட்டாங்க, பிசாசு அவனுக்குள்ள அந்த சுபாவத்தை உண்டாக்கின பிறகு உடனே ஆதாம் நீ ஏன் இந்த பாவத்தை செய்து சொன்ன பிறகு அவன் உடனே என்ன சொல்லிக்கிறான், ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம செய்து சொல்லியிருக்கணும். அவன் என்ன சொன்னான், நீர் கொடுத்த ஸ்திரீனார். ஆனா ஆண்டவர் பேச என்ன பேசினாரு, உன் மனைவின்னு சொல்றாரு, இவன் ஸ்திரீன்னு சொல்லி விட்டான். அப்போ ஸ்திரீயை கூப்பிட்டு கேட்டா என்ன சொல்றாங்க, இந்த சர்வமானது என்ன பண்ணிச்சு, வஞ்சித்துன்னு சொல்லி. அப்போ வஞ்சித்துனா என்ன அர்த்தம், எப்படி வஞ்சித்து இருக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ உங்களை வந்து ஒருத்தர் வஞ்சிக்கிறான்னு எப்படி தெரியும்? அந்த வஞ்சிக்கிறதுக்கு என்ன அர்த்தம்ன்ற, வஞ்சிக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஒரு வார்த்தையை 100 முறை சொல்றாங்கன்னு வச்சுங்க உங்ககிட்ட வந்து, அப்போ நீங்க வஞ்சிக்கப்பட்டுருவீங்க. புரியுதுங்களா? நீங்க யோசிக்க வேண்டியது என்னன்னா, அது ஒரு முறைக்கு அந்த வார்த்தை ஒன்னோட முடிக்கல, அதே அவர் வந்து என்கிட்ட அந்த வார்த்தை அடிக்கடி பேசுறாரு அப்படின்னு யோசிச்சா வஞ்சிக்கிறதுக்கு இடம் கொடுக்குறது. பிசாசு அப்படிதான் இந்த கனியை என்ன பண்ணு, பறித்து புசி நீ தேவர்களை போல மாறின்னு ஒரு நாள் பேசல, பல நாள் பேசின பிறகுதான் ஒரு நாள் சிக்கிட்டான். எப்பவுமே வந்து உனக்கு போன்ல அடிக்கடிக்கு அந்த பொருளை வாங்கன்னு வருதுன்னா, புரியுதுங்களா, உனக்கு ஃபர்ஸ்ட் வாங்கறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனா அதை வாங்கறதுக்கு உனக்கு அடிக்கடி போன் வந்தா நீ வஞ்சிக்கப்படுறன்னு அர்த்தம். நீங்க உடனே என்ன பண்ண, அவாய்ட் பண்ணிடணும். நான் வந்து எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவன் திரும்ப அவங்க வரமாட்டாங்க. புரியுங்களா? அதனாலதான் பிசாசும் ஒரு மனுஷனை எப்படி வஞ்சிக்கிறதுனா, ஃபர்ஸ்ட் நீங்க அதை கண்ணால பார்த்தீங்க, அதை இறுதியில கொண்டு போய் வச்சீங்க. இப்ப பிசாசு என்ன சொல்லுவான், அடிக்கடி உங்ககிட்ட வந்து அந்த பொருளை காட்டுவான் அடிக்கடி. புரியுதுங்களா? நீங்க அதை போய் வாங்குவீங்க, உடனே அதுல போய் கடன்ல சிக்கிடுவீங்க. அது பிறகு அதுல இருந்து வெளியே வராதபடி பார்த்து, அது பிறகு அந்த கடனே உனக்கு லாஸ்ட் முடிவு வரைக்கும் சபையில உட்காந்துக்கிற வரைக்கும் நீ எங்க வந்து உட்கார்ந்தாலும் வசனம் உள்ள போகாது, அந்த கடனே தெரியும். அது ஒரு பாவ கயிறு.
அதில் உன்னை கட்டிட்டான். நீ உடனே ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவர் இவ்வளோ கடன் ஆயிடுச்சு, இதுலேருந்து எனக்கு பரிபூர்ண விடுதலை தரணுன்னு நீ உபவாசத்தை போட்டு கண்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்துல அனுதினம் கேட்டீனே இருந்தா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உன் பாரத்தை பார்க்கறாரு. உன் பாரம் எவ்வளவு வருது, நீ ஆண்டவர் சமூகத்துல அதுக்காக எவ்வளவு தியாகப்படுற, உன் ஜெப நேரத்தை பார்ப்பார். எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன பண்ணுவாரு? உன்னை விடுதலை ஆக்குவார். நம்ம என்ன பண்றோம்? அந்த காரியத்தை செய்வதற்கு ஆண்டவர்கிட்ட நம்ம பரிந்து பேசுறதே கிடையாது. சும்மா ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, சும்மா கடன் போயிட்டேன் அப்படி மன்னிச்சிடுவாரா? புரியுங்களா? உன்னை வஞ்சிக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணான் பிசாசு. இப்போ அந்த வஞ்சனை எடுப்பதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் ஆண்டவர்கள் இருக்கணும் சொல்லுங்க. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெப நேரத்தை பெருகினா தான் கர்த்தர் என்ன செய்வார்? ஒரு கட்டா உடஞ்சி நமக்குள்ள சுத்தமாகறதுக்கு வித்தின் ஒரு 3 வருஷத்துக்குள்ள என்ன பண்ணுவார்? எல்லா கடன் நம்மள்கிட்ட போயிடும், பாவங்கள் ஒன்று ஒன்றா விலகி போயிடும், நம்ம லேட்டாக வரதெல்லாம் நம்மகிட்ட போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கீழ்ப்படுதல்களை வந்துடுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுத்தங்களை வந்துடுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையில் வந்துடுறோம். அது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டோட அதிகமாக நெருங்க நன்மையும் பெருகினே இருக்கும். பரிசுத்தம் வளர 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 இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சரீர ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? தானாகவே மோத ஆரம்பிச்சிடும். நீ போய் அந்த ஆசீர்வாதம் வேணும் வீடு வேணும்னு சொல்ல தேவையில்லை. உனக்கு எல்லா கண்கள் திறந்து உனக்கு ஆண்டவர் காட்டுவார். நீ தேவனை நெருங்க 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 உன் தேவைகள் என்ன பண்ணும்? தானவே சந்திப்பார் ஆண்டவர். நீங்க அதுக்காக ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க ஆண்டவர் முகத்தை மட்டும் பார்த்தீனே வாங்க. நீ தேவனுடைய சமூகத்தை மட்டும் நாடுங்க. தேவனை மட்டும் நாடி தேவ சமூகத்தை எப்பவுமே நீங்க வந்து உட்காந்துட்டீங்கன்னா உனக்கு பின்னாடி இருக்கிற அத்தனை காலத்தை ஆண்டவர் பொறுப்பெடுத்துவார். அல்லேலூயா. நீ கடன்ல இருக்கணும், நோயில் அப்படியே நோய் வியாதியில் அப்படியே இருக்கணும், இல்லை நீ வந்து திருமணம் இல்லாத இருக்கணும், இல்லை நீங்க வந்து சில பாவத்தில் சிக்கி இருக்கணும் அப்படிலாம் ஆண்டவர் சித்தம் கிடையாது. அல்லேலூயா. அதுலேருந்து ஃபுல்லாக விடுதலை ஆகணும். முற்றிலும் நீ பரிசுத்தமாகிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உனக்கு எல்லா வடிவம் திறப்பார். அல்லேலூயா. உனக்கு எல்லா நன்மைகளும் அவரே செய்வார். புரியுங்களா? உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரிய வந்துடும். நீங்க ஆண்டவருக்கு கொடுக்குற நேரத்தை குறைக்க 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 சாத்தான் தன்னுடைய வேலையை அதிகமாக செய்ய ஆரம்பிச்சிடும். சாத்தானுக்கு நேரத்தை குறைக்க 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 தேவனுக்கு நீங்க அதிக நேரத்தை கொடுக்கும் போது சாத்தான் தானாவே போயிடும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? இன்னைக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குது. அப்போ ஒரு அதிகாரத்தை எடுத்து அந்த அதிகாரத்தை என்ன செய்யணும்? அந்த கீயை கண்டுபிடிக்கணும். எல்லா அதிகாரத்திலையும் இருக்கிறது. புரியுங்களா? டெய்லி ஒரு அதிகாரத்தை நீங்க அந்த மைய வார்த்தை கண்டுபிடிச்சு அது ஆண்டவர் என்ன பேசுறாரு, மனுஷன் என்ன பேசுறான், அதுக்கு பிறகு விசுவாசம் என்ன சொல்றான் அப்படின்னு நீங்க வேதத்தில் போய் பார்க்கணும். சும்மா ஒரு வார்த்தையை எடுத்துட்டு வழின்னு பார்த்துட்டு நாம அங்கே உட்காந்து என்ன பண்ண முடியாது. வழி எடுத்துட்டீங்க அதோட வச்சுட்டு நான் போய் மூடி வச்சுட்டு போயிட்டு இருக்கல. அதை 3ஆ பிரிக்கணும். அதுக்குத்தான் பகுத்து பிரிக்கணும்னு சொல்றார் ஆண்டவர். நீங்க பிரிச்சு போய் பார்க்கணும். புரியுங்களா? சந்தோஷம் ஒரு வார்த்தை வந்து 3 இடத்துல என்ன செய்வீங்க? எப்படி பிரிப்பீங்க சந்தோஷத்தை? சொல்லுங்க. சந்தோஷம் முடிக்க போறோம். சொல்லுங்க. சந்தோஷன்ற வார்த்தை வந்தது ஒரு அதிகாரத்துல 3 இடத்துல சந்தோஷம் வந்துச்சு. அது எப்படி பிரிப்பீங்க? எப்படி அது? மனுஷனுடைய சந்தோஷம்னா என்ன? தேவனுடைய சந்தோஷம்னா என்ன? இப்போ தேவனுடைய சந்தோஷம் எப்படி காட்டுறோம் பாருங்க. ஒரு வசனம் தேவனுடைய சந்தோஷம்னா எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். பாருங்க, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. இது என்னது? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. இதனா அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லை, இது பரலோகம், இது ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட சந்தோஷம். ஆனா சந்தோஷம் எங்க வச்சிருக்குது? அவருக்கு முன் ஒரு சந்தோஷம் இருக்கிறது. யாருக்கு முன்னே? இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி என்ன இருக்குது? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவருக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் முன்னாடி வச்சிருக்கிறது.
இந்த எப்படி இந்த புல்பீட் இருக்குதோ அதே மாதிரி சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த சந்தோஷத்தை அடையணும். அவர் என்ன செய்யணும்? இயேசு அந்த சந்தோஷத்தை அடையணும். ஆனா அடைவதற்கு என்ன இருக்குதாங்க? 1 அவமானம் இருக்கிறது, 2 சிலுவை இருக்கிறது, 3 சிங்காசனம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த 3 அடைந்தா தான் அவருக்கு சந்தோஷம் வரும். அப்போ இந்த 3த்தையும் அவர் மேற்கொண்டாதான் என்ன வரும்? அப்போ அதுக்கு என்ன பண்ணாரு? அவமானத்தை மனசுல என்ன பண்ணல? எண்ணல அந்த அவமானத்தை எடுத்துக்கினார். அதை அவமானம் எப்போ எடுத்தாரு? சிலுவையிலாக புறப்பட்டு போகும்போது என்ன பண்ணாங்க? அவரை அவமானப்படுத்தினாங்க, காரி துப்பினாங்க, அவரை அடிச்சாங்க, அவர் என்ன பண்ணாங்க? தவறான வார்த்தைகள்லாம் அவரை பேசினாங்க. புரியுங்களா? அந்த எல்லா அவமானத்தையும் அவர் என்ன பண்ணாரு? தன் மனதில் எண்ணல, அதை சகித்துக்கினார். அல்லேலூயா. 2வது சிலுவை என்ன பண்றாரு? சுமந்து கொண்டு கொல்கத்தா மலையில போய் அங்க என்ன பண்றாரு? அதையும் சகிக்கிறாரு. இது 2ம் சகித்த பிறகு இப்ப எங்க போய் நிக்கிறாரு? தேவனுடைய சிங்காசனத்தில். பிதாவின் வலது பக்கத்துல போய் நிக்கிறாரு. இப்ப சந்தோஷம் அவருக்கு எப்படி கிடைக்குது? பிதாவின் வலது பக்கத்துல உட்காந்துட்டாரு. இப்ப எப்படி சந்தோஷம்ன்றாரு? இல்ல, அதெல்லாம் சகித்துட்டாரு. அவமானம், சிலுவை இதையெல்லாம் சகித்ததுனால இப்ப எங்க போய் உட்காந்துட்டாரு? சிலுவையில சிங்காசனத்துல உட்காந்துட்டாரு. இப்ப சந்தோஷம் அவருக்கு கிடைக்குதா இல்லையா? எப்படி கிடைக்குது? ஒரு ஆத்மா பூமியில மனம் திரும்பினால் இப்ப அவருக்கு சந்தோஷப்படுறாரு. ஏன்னா அவர் செய்த வேலையை அவர் செய்து முடிச்சனால்தான் அந்த சந்தோஷம் அனுபவிக்கிறார். இப்ப நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் நம்ம சந்தோஷத்துக்கு முன்னாடி அவமானம் நமக்கு வருது, அதை சகித்தே இல்லை. சிலுவையை சுமக்க சொன்னாரு, இல்ல சிலுவை எடுத்து என் பின்னாடி வர சொன்னார், அதே நமக்கு இல்லை. அப்ப சந்தோஷம் வருமா நமக்கு? பரலோக சந்தோஷம் இது. பரலோகத்தில் நமக்கு ஒரு சந்தோஷம் வச்சிருக்கு. பூமியில ஒரு சந்தோஷம் இருக்குது. அது என்ன சந்தோஷம்? மனுஷ சந்தோஷம் இருக்குது. அது எப்படி வருது? நீங்க வேலை செய்தா அங்க என்ன பண்றாரு? அந்த வேலை செய்ய ஒரு போனஸ் கொடுத்தா சந்தோஷம். புரியுதுங்களா? உங்களுக்கு டக்குன்னு வராத பணம் வந்துச்சுன்னா சந்தோஷம். அது மனுஷனுடைய சந்தோஷம். புரியுங்களா? அதையும் தேவன் தான் கொடுக்கிறாரு நமக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அப்புறம் இன்னொரு சந்தோஷம் இருக்குது, பிசாசு சந்தோஷம். அப்படி பிசாசு ஒரு சந்தோஷம் இருக்குது. அது என்ன சந்தோஷம்? அது பாவ சந்தோஷம். நீ பாவம் செய்யும் போது ஒரு சந்தோஷம் இருக்குது. அதுலயே வாபா நீ பரவாயில்ல, குடி 2 பாட்டில். புரியுங்களா? போட்டு அடி பிள்ளைய, ஒன்றும் பரவாயில்ல, சந்தோஷம், நீ படு அப்படின்னு நம்மள என்ன பண்றான்? மனையை போட்டு அடி பார்க்கலாம், ஒன்றும் இல்லை. அது தன் சரீரன்னு அது நினைக்கக்கூடாது. அடிக்கும் போது என்ன பண்ணாது? அதுக்குள்ள பிசாசு குணம் வந்து அடிக்கிறதுல அது சந்தோஷப்படும். நம்ம எத்தனோ கேட்குறோம், சிலவங்க சூடு வைக்கிறலாம் இருக்கிறாங்க, அதுல சந்தோஷம். அப்படி உலக மக்கள் இருக்கிறான், பிசாசன் பிள்ளைங்க. மனைவிகளை சூடு வச்சு அவங்களை வேதனைப்படுத்துறது அதுக்கு ஒரு சந்தோஷமா அவருக்கு. புரியுங்களா? சிலவங்க என்ன பண்றாங்க? ரத்தம் சந்தை வச்சு அந்த ரசத்தை பூனைக்கு வச்சு குடிக்க வைக்கிறாங்க, அது ஒரு சந்தோஷம். அப்படிலாம் கணவர் இருக்கிறான் உலகத்துல. புரியுங்களா? அப்போ நம்ம தெரியணும், இது பைபிள் இருக்குது. புரியுங்களா? பிசாசும் என்ன பண்றான்? ஜனங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறான், தேவனும் சந்தோஷம் கொடுக்குறாரு. நம்ம மனுஷனும் சில நேரத்தில் மனுஷனுக்கு சந்தோஷம் கொடுக்குறான். எந்த சந்தோஷத்தில் நம்ம பிடிக்கணும், எதையை தியானிக்கணும் அப்படின்ட்டு நம்ம இப்படி தேடி ஆராய்ந்து தியானத்தை தான் வரும் நமக்கு. எடுத்த பிறகு நம்ம மனுஷனுடைய சந்தோஷத்தை அதே என்னதான் இருக்கு. இந்த சந்தோஷத்தை இந்த வெளிப்பட இந்த எபிரேயர் 12:2 நம்ம அடிக்கடி என்ன பண்ணோம்? தியானத்துக்குனே இருந்தீங்கன்னா அவமானத்தை சகிப்பீங்க, சிலுவையும் சகிப்பீங்க. ஒரு நாள் சந்தோஷமாக பரலோகத்தில் என்ன பண்ணுவோம்? நம்ம அந்த சந்தோஷத்தை பரிபூரண அனுபவிப்போம். அது பரலோக சந்தோஷம். அப்படி வேதத்துல எல்லாமே திருத்தமா இருக்குது. நம்ம அதை போய் கண்டுபிடிக்காத நம்ம என்ன பண்ண மாட்டேது? இது மாதிரி சந்தோஷம்ன்றது 500 இடத்துல எழுதி. புரியுங்களா? நம்ம 500 நம்ம எதுக்கு ஒத்து போகணும்னு அது ஒத்த வசனங்களை கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஜோடிகளை கண்டுபிடிக்கணும், அதுக்கு டைம் எடுக்கணும். ஒரு வசனம் டக்குன்னு எடுத்து சொல்ல முடியாது. அந்த வசனம் எதை பேசணும்னு எதோட செட் பண்ணுறது ஆண்டவரே ஆவியனை செட் பண்ணி கொடுப்பார். டைம் எடுத்தா செட் பண்ணுவார். டைம் எடுக்கலாம் என்ன பண்ண விட்டார்? அதுக்கு பதில் கிடைக்காது, ஏதோ தான் ஒரு சந்தோஷம் சொல்லி விட்டுருவோம். புரியுங்களா? இது போய் கண்டுபிடிக்கிறதுக்கு சில நேரத்தில் ஒரு நைட்டெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். 10 மணிக்கு உட்காந்து என்னடா அந்த சந்தோஷம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா எல்லாமே சந்தோஷம் வருது. நம்ம செல்ஃபோனில் பார்த்து, நீங்கள் லேப்டாப்பில் பார்த்து, இது கம்ப்யூட்டரில் போட்டு பாருங்கள், பைபிளில் போட்டீங்கன்னா சந்தோஷம்னா 100 இடத்துல வந்துடுது. ஆனால் எந்த சந்தோஷம் அதோட இணையுதுன்னு அதை கண்டுபிடிக்கணும்ல. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு
என்ன உண்டு? நீங்கள் வசனம் சொல்லுது நீதிமொழிகள் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு 4ஆம் அதிகாரத்தில் பாருங்க முடிக்க போறோம். நீதிமொழி 4ல் என்ன சொல்றாரு பாருங்க, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு இருக்கா? அவைகள் ஜீவனும் ம் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமா. 4:22 ஆமா. 4:22ல அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு 2 நன்மை கொடுக்கிறார் ஆண்டவர். நீ வேதத்தை போய் உள்ள போய் கண்டுபிடிச்ச என்ன நன்மை? 1 ஜீவனு, 2 உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். சுகம்னு சொல்லல, சுகம் வேற ஆரோக்கியம் வேற. சுகத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு என்ன வித்தியாசம்? இங்க சொல்றாரு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் சொல்றாரு, சுகம்னு சொன்னார். அப்போ ஆரோக்கியத்துக்கு சுகத்துக்கு என்ன வித்தியாசம்? கம்ப்ளீட்டா நல்லா இருக்கிறது சுகம். இப்போ கம்ப்ளீட்டா சுகம் படுத்திட்டாரு. அதாவது சுகம் என்பது ஏற்கனவே வியாதி இருந்தது, அவங்களுக்கு சுகத்தை கொடுப்பாரு. சிலவங்களுக்கு ஏற்கனவே சுகமாகவே இருப்பாங்க, அவங்களுக்கு நித்திய ஆரோக்கியத்தை கட்டளையிடுவார். இந்த வேதத்தை கண்டுபிடிச்சு போனா இந்த வியாதியெல்லாம் உனக்கு வந்து மேற்கொள்ள முடியாது. அது உன்னை பார்த்தா பயப்பட ஆரம்பிச்சிடும். நோய்கள் உன்னை பார்த்து பயப்படும். ஏன்னா பிசாசு உன்னை பார்த்து பயப்படுவான். ஏன்னா எந்த வியாதியும் உங்களுக்குள்ள வைக்க முடியாது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணாங்க, ஜெபம்ன்றாங்க, வேதம் வாசி பண்ணுறாங்க, ஆலயன்றாங்க, தேவ ஸ்தம்பங்கன்றாங்க, துதின்றாங்க. எப்போ பார்த்தாலும் இது சொல்லினா இருந்தால் பிசாசு எப்படி புகுத்துருவான்? உள்ள கொண்டு வரத்துக்கு சான்ஸே கிடையாது. அல்லையா? அதெல்லாம் நம்ம எந்த வார்த்தை பிடிச்சாலும் கண்டுபிடிச்சிடுவோம். வேதத்தை உள்ள போக போக யார் எது சொன்னாலும் அதில் பிசாசு எதனா வச்சு பேசினா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நமக்கு ஈஸியாக தெரியும் அவன் இது யாருடைய வார்த்தை கண்டுபிடிக்கும். எத்தனை பேர் இன்னைக்கு புரிஞ்சது? யாரெல்லாம் சாட்சி கொடுக்க பாருங்க. சாட்சி கொடுக்குறவங்க ஒரு 2 நிமிடம் சாட்சி கொடுங்க. யாராவது சாட்சி கொடுக்குறவங்க மைக் எடுத்து. அந்த நாமத்துக்கு சோத்திரம். வசனங்கள் வந்து முன்னாடி நம்ம ஒவ்வொரு சாப்டர் அதிகாரமாக படிக்குவோம். சில அந்த வசனத்தோட ஆழத்துக்கு சில நேரத்தில் பயணிக்க முடியாது. அப்படியே ஒரு கேள்வி, ஒரு டவுட்லேயே இருக்கும் வசனங்கள்லாம். அப்படியே மேலோட்டமாக வாசிச்சிருவோம். சில வசனம், இந்த வாக்குத்தத்த வசனம், அந்த ரொம்ப அழுத்தமாக பாவம் சம்மந்தப்பட்ட விஷயம், அது மட்டும் இருதயத்தில் பதியும். மற்ற வசனங்கள்லாம் அந்த ஆழம் புரியாது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர், மனுஷன், பிசாசுன்ட்டு அந்த வசனங்களை பகுத்து ஆராய்ஞ்சு ஒவ்வொரு வசனத்துக்குள்ள இவ்வளோ ஆழங்கள் இருக்குன்றத அந்த சத்தியத்தில் ஒரு வெளிப்பாடு, ஒரு தெளிவு உண்டானது. இதை கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி சோத்திரம். ஐயா போதகர் பாஸ்டர் மூலமாக ஐயா அடிக்கடி நம்ம சபைக்கு வரணும். அதுக்காக கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி சோத்திரம். தேங்க்யூ. எல்லாமே ருசித்து பார்த்து அவருடைய போதத்தை நம்பி நம்ம பிரகாசம் அடைவோம், பாக்கியவான் ஆகும். எப்போதும் சுறுசுறுப்பாக இருந்து வேதத்தை படித்து நம்ம முன்னேற வாழணும். குடும்பத்தையும் எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு நல்ல புத்தியும் அறிவும் ஞானத்தையும் பாக்கியவானாக இருந்து அவர் உலகத்தை போற்ற மாதிரி தீர்க்காவசியை கொடுத்து ஆயுசை கொடுத்து அவர் வாழ்த்தணும். மனைவி நல்ல நிலைக்கு வரணும். நமக்கு சோத்திரம். வேதத்தை மேலோட்டமாக படிக்கிறதுக்கும் அது ஆராய்ந்து படிக்கிற ஒரு வியாக்கணம் வந்து ரொம்ப ஆணித்தரமாக புரிகிற மாதிரியும் எளிமையாகவும் ரொம்ப சொல்லி கொடுத்தாரு. அதை நம்ம ஆவியானோட படிக்கிறோமா, இல்லை நம்ம மனித சிந்தையோட படிக்கிறோமா, இல்லை பிசாசன் சிந்தையோட படிக்கிறோமா, அதை 3 விதமாக பகுத்து எப்படி பிரித்து பார்த்து படிக்கிறது ரொம்ப வித்தியாசமாக சொல்லியிருந்தார். நான் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு கேள்வி, ஆவியானோட படிக்கணும் நிறைய நான் கேட்டுருந்தேன். ஆவியானோட எப்படி படிக்கிறது, ஆவியானோட எப்படி துணைக்கு கூப்பிடுறது. இன்னைக்கு அது விளக்க மனக்கண்கள் திறக்கப்பட்டுச்சு இந்த சத்தியத்தில். சோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நேரத்தில் ஆண்டவர் சாட்சியாக நிறுத்தினதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது வந்து இந்த நாளில் வந்து வசனம் நம்ம எப்படி வந்து பிதாவை அறிந்து கொள்ளணும், இயேசு கிறிஸ்துவை நம்ம எப்படி அறிந்து கொள்ளணும், பரிசுத்த ஆவியானவரை எப்படி அறிந்து கொள்ளணுங்கிறத வந்து இந்த நாளில் நம்ம தெளிவாக நம்ம வந்து கேட்டுக்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. எதில் நம்ம இவ்வளோ நிறைய வந்து வேதத்தை நம்ம வாசித்திருக்கோம், படிச்சிருக்கோம், வசனங்களெல்லாம் பார்க்காம படிச்சிருக்கோம். ஆனால் எப்படி இந்த அளவுக்கு வந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. இதில் வந்து இந்த யோபு வந்து குறித்து சொல்லும்போது யோபுடைய மனைவியை குறித்தும் சொல்லும்போது வந்து யோபுடைய மனைவி வந்துட்டு
அந்த ஒரு காரியங்கள் இல்லாததுனால வந்து ஒரு பைத்தியக்காரியை போல பேசினது, அதை வந்து சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. அதே போல் வந்து பிதாவினுடைய காலத்தில் வந்து எப்படி வந்து கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் இருந்துச்சு, இயேசு கிறிஸ்து வந்தப்போ வந்து அவர் எப்படி வந்து நமக்கு வெளிப்பட்டார், அன்பா அவர் எப்படி வெளிப்பட்டாரு, இப்போ பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்மோடு கூட இடைப்படுறாரு, அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்கு எப்படி நமக்கு கற்றுக் கொடுக்குறாருங்கிறத வந்து கற்றுக்கொண்டோம். அடுத்தது வந்து வழிகளை குறித்து பார்க்கும்போது வந்து தேவனுடைய வழினா என்னது, மனுஷனுடைய வழினா என்னது, இதில் பிசாசனுடைய வழி என்னது, இந்த பிசாசு அவனுடைய வழிகள் மூலமாக பாவத்தை நமக்குள்ள கொண்டு வருது. அதில் ரொம்ப முக்கியமாக வந்துட்டு நம்ம வந்து ஆண்டவரோட ஆலயத்துக்குள்ளேயே இருக்கலாம், வேத வசனத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம், படிக்கலாம், என்ன செய்தாலும் அந்த வசனத்தை நம்ம தியானிக்காம அந்த பாவம் நம்மளை விட்டு வெளியே போகாது. அது கூட ஐயா வந்து நேத்தைக்கா முந்தா நேற்று சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார், குப்பை தொட்டியில் நம்ம குப்பையை போட்டுகிட்டே இருக்கிறோம், ஆனால் அந்த குப்பை தொட்டியில் இருக்க குப்பையை நம்ம எடுக்காமல் அதுக்கு மேலே மேலே போட்டுகிட்டே இருக்கப்ப என்ன ஆகும், நிரம்பி அப்படி அதே போல் தான் நம்ம பாவத்தை வந்து வெளியே எடுக்காமல் நம்ம வந்து செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து விடுதலையை கொண்டு வராது அப்படிங்கிறத வந்து நான் நல்லா கற்றுக்கொண்டேன். பர்சனலாக நான் சாட்சி சொல்லணும் அப்படின்னா, இந்த முறை இதுவரையிலும் ஆண்டவர் நிறைய முறை வழி நடத்தி இருக்கிறாரு. போன வாரம் சுசிகரன் அப்பா வந்தப்பையும் நமக்குள்ள ஒரு சவாலை கொடுத்துட்டு போனார். இந்த 3 நாளையில் பார்க்கும்போது உண்மையாக சொல்கிறேன், இந்த வசனத்தை கேட்க 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 நானும் என் கணவரும் இதை குறித்து வீட்டில் நாங்கள் வந்து பேசினோம். நமக்குள்ளே வந்து அந்த ஜென்ம சுவாபங்கள் சில காரியங்கள் வந்து அந்த கிரியைகள் வந்து அழிகிறத வந்து பார்க்க முடியுது. உண்மையாகவே ஐயா நமக்கு சொல்கிற காரியமும் அதை நம்ம கருத்தாக கேட்கும்போது அதுக்கு அர்ப்பணிக்கும் போது அந்த அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகள் நம்மளை உருவாக்குகிறதுங்கிறதுக்கு வந்துட்டு ஆண்டவர் இன்னைக்கு என்னையே சாட்சியாக வச்சுருக்காரு. அதற்காக நான் ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றிகளை நான் செலுத்துகிறேன். இது மாத்திரம் இல்லை, நேற்றைக்கு சாயங்காலத்தில் கேட்ட வார்த்தை வந்து நான் அதிகமாக நான் வந்து நம்ம பாஸ்டர் அப்பாக்கிட்ட வந்து நிறைய வந்து நான் கேட்பேன், நிறைய கேள்வி கேட்பேன். முதல்ல ஆரம்ப நாட்களில் நிறைய தர்க்கம் பண்ணுவேன், ஏன் இப்படி தான் இருக்கணுமா அப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு. போன வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறமா ஆண்டவர் வந்து எனக்குள்ள அந்த கீழ்ப்படிதலை குறிச்செல்லாம் வந்து நிறைய ஆண்டவர் வந்து எனக்குள்ள சொல்லிக் கொடு. அப்போ வந்து முதலாவது நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு நம்ம கீழ்ப்படியணும் அந்த ஒரு காரியம் இருந்துச்சு. ஆனால் நேற்று ஐயா எடுக்கும்போது அந்த காரியத்தை குறித்து சொல்லும்போது முதல் வந்து நம்ம அந்த கீழ்ப்படிதல் நமக்கு முன்னாடி இருக்கிற ஆவிக்குரிய தகப்பனுக்கு மெய்ப்பனுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சாதான் பிரதான மெய்ப்பனுக்கு நம்ம கீழ்ப்படிய முடியும். இப்போ இதெல்லாம் இருக்கப்பதான் நம்ம குடும்பத்தில் கீழ்ப்படிதல் வரும் அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் ஐயா நேற்று சொன்னும்போது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அதே போல் இப்போ நம்ம மெய்ப்பர் வந்து நம்மளை வந்து நிறைய நேரம் அவர் ஏதாவது சொல்லிட்டாருன்னா சபையில் சொல்லிட்டா கூட எனக்கெல்லாம் வந்து ரொம்ப கோவம் வரும், ஏன் அவர் அப்படி பேசுகிறாரு, ஒரு முறுமுறுப்பு ஒரு எரிச்சல் வரும். இப்போ அதை வந்து நேற்று அந்த வசனத்தை அது இப்போ கூட தேடி பார்த்தேன், என்னால் அதை வந்து என்னென்ன கண்டுபிடிக்கிறேன்னு எழுதி வச்சிருக்கிறேன். அதாவது அவர் நமக்காக வேண்டிதான், நம்ம மேலே வச்சிருக்க அன்புனால நம்மளை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கணும், அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் ஒரு வசனம் வந்துச்சு. அதை கேட்குறப்ப உண்மையாலுமே உள்ளத்தில் ஒரு ரொம்ப உணர்வடைவேன். ஆண்டவர் கிருபை செஞ்சார். நம்ம இதே போல தான் நம்ம தகப்பனோ நம்ம தாயோ வந்து நம்ம யாரும் அழிஞ்சு போகிறதுக்கு வந்து இந்த காரியத்தை நம்மளை திட்டவோ, இன்னைக்கு வரைக்கும் இத்தனை வருஷம் ஆயிட்டு கூட எங்கள் அம்மா என்னை திட்டுவாங்க, சில காரியங்களை வசனத்தின்படி திருத்துறாங்க. எதுக்காக திருத்துறாங்க, என் பிள்ளை நல்லா இருக்கணும். அதே போல தான் ஆவிக்குரிய தகப்பனும் நம்ம வாழும்படியா, நம்ம உணர்வடையும்படியா, நம்ம பரலோகத்தில் சேர்க்கப்படும்படியா தான் இதை செய்கிறாருங்கிறத நேற்றைக்கு ஆண்டவர் ரொம்ப ஆணித்தரமாக கற்றுக் கொடுத்தாரு. இந்த சத்தியத்தை நிலைத்திருக்க உண்மையாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்யும்படியா ஆண்டோடைய கரங்களை அர்ப்பணித்து இந்த சாட்சியை நான் முடிக்கிறேன்.